நாம் நின்றோனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதர சகோதரி, யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் வசனங்கள் 23 27 வரை கூட வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 27 வரை. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்துக்களாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். வேதத்துல முதலா இந்த உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசின மனுஷன் யோபு. அதுக்கு முன்பு உயிர்த்தெழுதலை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆதாம் முதல் யோபு காலம் வரைக்கும் மரணமாது அப்படியே அவ்விதமாய் ஒரு மனுஷனையும் ஆண்டு கொண்டே வந்துச்சு. ஆனா யோபு காலம் வரும்போதுதான் யோபு தான் வேதத்துல முதலா உயிர்த்தெழுதலை குறிச்சு அப்படின்னா லா ஆஃப் ரிட்டர்னை குறிச்சு பேசுறார். அப்படின்னு சொன்னா நாம பாக்குறோம் இயற்கையில லா ஆஃப் ரிட்டர்ன் கிரியேட் செய்து நாம பார்த்திருக்கோமா இல்லைங்களா? ஒரு செடியானது ஒரு வருஷத்துல தன் ஜீவனை வேருக்கும் பல கனிக்கும் கடத்துது. அதே போல சூரியன் ஒரு நாள்ல என்ன பண்ணுது? உதித்து மறைந்து திரும்பவும் மீண்டும் உதிக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு லா ஆஃப் ரிட்டர்ன். அப்ப அதுல இருக்கிற எனர்ஜி அப்படின்னு சொன்னா லைஃப் பார்ட் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. ஒரு சர்க்கிள் ரிட்டர்ன் ஆகுது. அதே போல மனுஷனுக்கும் நடக்குது அப்படின்றதான வெளிப்பாட்டை யோபு பேசுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அது வரைக்கும் மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்னு மனுஷன் தன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ஒரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய பாகங்கள் 3. ஒன்று தன்னுடைய ஆத்மாவை குறிச்சு. எதை குறிச்சு? ஆத்மான்றது என்ன, தான் யாருன்றது, தான் எங்கிருந்து வந்தா எங்கிருந்து போகிறான் அப்படின்றத குறிச்சு, எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றத குறிச்சு, இதை சுற்றி ஆத்மான்ற ஒரே சென்டர் பில்லர் இருக்குது. 2வது காரியம் மரணத்தை குறிச்சு சிந்திக்கிறான். இதுக்கு பின்புதாக வாழ்க்கை என்னவா இருக்குது, என்னோட நித்தியத்தை எங்க கழிக்க இருக்கிறன்றத குறிச்சு சிந்திக்கிறான் இல்லையா? 2வது காரியம். 3வது காரியம் என்னங்க? தேவன் யார் அப்படின்றது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த காரியம். இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமை இருக்குதா? என்ன சிருஷ்டிகர் இருக்கிறாரா? அந்த சிருஷ்டிகர் அப்படியே இருக்கிறாரா, இல்ல என்னோட கூட பாவம் புண்ணியம் மற்ற காரியங்களோட இடைப்படுகிறாரா அப்படின்றத குறிச்சு மனுஷன் சிந்திக்கிறான். அப்ப இது எல்லாத்துக்கும் பதில் என்னங்க? மூல கேள்வி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா மனுஷனுடைய சோதனைகளும் பலவீனங்களும் உபத்திரவங்களும் அதை தொடர்ந்து வருகிற மரணம். இதனாலதான் இந்த எல்லா காரியத்தையும் வருது. ஒருவேளை சோதனையும் மரணமும் உபத்திரவமும் இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா மனுஷன் தன்னை குறிச்சு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையை மேம்பட்ட ஒரு வல்லமையின் தேவை அவனுக்கு இருந்திருக்குமா? உங்களுக்கு பணம் காசு எல்லாமே கிடைச்சிடுது, உங்களுக்கு பெயின் இல்லை, பாடியில பெயின் இல்லை, உங்களுக்கு ஏஜிங் இல்லை, மரணம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டீங்க? இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தை குறிச்சு சிந்திக்க மாட்டீங்க. நாளை என்ன நடக்க போதுறதை குறிச்சு சிந்திக்க மாட்டீங்க இல்லைங்களா? அப்ப இந்த சிந்தனைக்கு காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு ஏற்படுகிற சோதனைகளும் வலிகளும் மரணங்களும் இல்லைங்களா? அப்போ இந்த சோதனைகளோட வலிகளோட மரணங்களோடு கடந்து போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த கேள்வி இதுக்கான பதில வேதத்துல யோபு புஸ்தகத்துல வைத்திருக்கிறார். இது எல்லாருக்குமே இந்த பூமியில இருக்கிற ஒரு நபர்களுக்கும் தீராத தொல்லைன்னு சொல்லி சாலமன் ஞானி சொல்றார். இது எல்லாத்தையும் குறிச்சும் சாலமன் ஞானி என்ன பண்ணாருங்க? ஆராய்ந்து பார்த்தார். சாலமோனுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த நாட்கள்ல மீண்டும் ஒரு நாள்ல சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருந்து அந்த கேள்விக்கான பதில், நிஜமான பதில இந்த நாள்ல தேவன் முத்திரையில கீழே கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நம்ம பாக்குறோம். நம்ம கூட யோபுவை போல அநேக நேரங்கள்ல சோதிக்கப்படுறோம். நம்ம வாழ்வுல பதில் தெரியாத கேள்விகள் அதே அநேகம் இருக்குது. பதில் இல்லாத கேள்விகள் அநேகம் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்வது என்று நமக்கு என்ன இல்லைங்க, தெரிவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்ல அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி யோபு புஸ்தகத்துடைய முன்னுரையில் நம்ம பார்க்கலாம். அநேக விஷயங்கள் நம்ம பார்க்க போறதில்ல. யோபு புஸ்தகம் எவ்விதமா இருக்குதுன்ற அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். வரும் நாட்கள்ல யோபு புஸ்தகத்துக்குள்ள கடந்து போகலாம். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம். எல்லா கண்களும் மூடலாம். ஒரு நபரும் வார்த்தையின் ஆகியோ நம்மிடம் பேசும்படிக்கு நம் தரைகளை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. நாங்களும் கூட கர்த்தாவே இந்த உலகத்துல யோபுவை போல ராஜா நாங்கள் சோதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம்.
எங்களுக்கு சில நேரங்களில் அதுக்கு பதில்கள் தெரிவதில்லை. அதனால நாங்கள் சோர்ந்து போகிறோம். பிசாசு அதிகமாக கிரியை செய்கிறதுக்கு எங்களுடைய அறியாமை காரணமா இருக்கிறது. ஆனால் நீதாமே இந்த நாட்கள் ஒன்றில் யோபுவுக்கு கர்த்தாவே பெருங்காற்றிலும் இடியின் மூலமாகவும் மின்னலின் மூலம் பதில் அளித்த தேவன், இந்த நாட்கள்ல 7 முத்திரையில் ஊடாய் மனவாட்டியின் பாகமாய் இருக்கிற எங்களுக்கு பதிலை கொடுத்திருக்கிறீர் ஒரு தீர்க்கதரிசியினூடாய் ராஜா. இந்த நாள்ல மீண்டும் ஒரு சியாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கும் சொல்லனா துயரங்களுக்கும் ராஜா, எங்கள் பலவீனங்களுக்கும் காரணம் என்ன என்பதையும் அதுக்கேற்ற பதில் எங்க இருக்கிறது என்பதையும் அறிமடிக்கு மீண்டுமாய் பலமல்ல தூதனாய் இறங்கி வாருங்க. பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு பதில் அளித்த அதே தேவன் நாங்கள் இதனால யோபுவா இருக்கிறோம். அப்ப யோபுவுக்கு ஒரு விசுவாசிக்கு ஒரு சபைக்கு அடையாளமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய நிலையை தான் யோபு அந்த நாள்ல பிரதிபலித்தார். இந்த நாட்கள்ல நாங்கள் அவ்விதமான நிலையில் இருக்கிறோம், சுற்றும் நெருக்கப்பட்டிருக்கிறோம். நீர் இந்த நாள்ல பெருங்காற்றிலிருந்து எங்களுக்கு பேசுங்க, எலியோவிலிருந்து எங்களோட பேசுங்க ராஜா. அப்பா பலப்படுத்துங்க. இந்த நாள்ல நீ பேச போகிற காரியங்களுக்காக நன்றி. எப்ப இந்த இடத்துல டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த புண்ணான பாகங்களுக்கு நீர் பதிலை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு யோபு புஸ்தகத்தை குறித்து ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமென். சரி, அது சில காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில பதிலை கொடுக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலயும் ஒரே ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. விசுவாச வாழ்க்கை என்ன கிடையாதுங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. அது ஜிக்ஸாக் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சில மேடுகள் எல்லா மனிதருக்கும் ஒரே விதமான ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. புரிஞ்சு கொள்றீங்களா? எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க. எல்லா மனிதருக்கும் ஒரே விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா? ஒரே விதமான சோதனைகள் இருக்கா? ஒரே விதமான வழிகள் இருக்கா? ஒரே விதமான கேள்விகள் இருக்கா? ஒரே விதமான பதில்கள் இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஒரு நபருக்கும் வெவ்வேறு விதமான பரீட்சைகள், வெவ்வேறு விதமான சோதனைகள், வெவ்வேறு விதமான வழிகள், வெவ்வேறு விதமான உணர்வுகள், வெவ்வேறு விதமான பதில்கள் உள்ளடக்கி இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குதுன்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம புரியாம இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்கு பின்பதாக ஒரு தெய்வீக திட்டமும் ஞானமும் இருக்குது. ஆமென். அப்போ நம்ம வாசிக்கிறோம், நீதிபதிகள் வாசிக்கிறது, பிரசங்கில வாசிக்கிறது போல நீதிமானுக்கு நடக்கிறது போல துன்மார்க்கும் நடக்குது. நீதிமானுக்கு இன்னும் சொல்லணும்னு சொன்னா நீதிமானோட துன்மார்க்கனுக்கு நல்லது அதிகமா நடக்குது. சங்கீத புத்தகத்துல நீங்க 73 சங்கீதத்துல ஐ திங்க் ஞாபகம் கரெக்டா இருக்குமாடா இருக்குது. துன்மார்க்கனுக்கு நல்லது நடக்குது. சில நேரங்கள்ல நான் கரெக்டா வார்த்தையில வரேன் பிரதர், வேதத்தை வாசிக்கிறேன், உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றேன், ஆனாலுமே எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க, அவிசுவாசத்துல இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு வாழ்க்கையில் மேம்பட்டதா இருக்குதுன்ற கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆனாலும் நான் தேவனை நம்பி நான் வரேன், ஆனாலும் என் வாழ்க்கையில அநேக துன்பங்கள் இருக்குது, என்னை பார்த்து நகைக்கிறவங்க அநேகமா இருக்கிறாங்கன்ற கேள்விகள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இன்க்ளூடட் மீ என்னோட கூட இருக்குது அந்த கேள்வி. அப்போ இது எல்லாத்தையும் தேவன் மீட்பின் திட்டத்துல வைத்திருக்கிறார். இது எல்லாம் ஒன்றொருத்துக்கும் தீர்க்கதரிசி சொல்றாரு, கேள்வி பதில் இல்லாத கேள்வி எப்போதுமே இல்லை. எந்த ஒரு பூட்டு கம்பெனியும் சாவி இல்லாத பூட்டை உண்டாக்குறது இல்லை. ஆமென். சாவி இல்லாத பூட்டுன்னு போது வாழ்க்கையில இருக்கிற மூடப்பட்ட பாகங்களும் இல்ல பதில் இல்லாத திறக்கப்படாத பாகங்களா இருக்கலாம். அப்போ கண்டிப்பா அதுக்கு ஒரு பதிலை தேவன் வைத்திருக்கிறார். பதிலை வைத்துதான் என்ன பண்றாரு, தேவன் கேள்வியே உருவாக்குறார். பதிலை வைத்துதான் கேள்வியை வைக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, மீனுக்கு துடுப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி தண்ணீர் இருந்துச்சுன்றார். அவன் மீனுக்கு துடுப்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே மீன் அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடியே தண்ணீரை வச்சிருந்தார். அந்த மாதிரி வெறும் தண்ணீரை மட்டும் படிச்சு வச்சுட்டு இல்ல மீனை மட்டும் வச்சுட்டாருன்னா, மீன்ன்றது தண்ணீருக்குள்ள வர்றது, மீனை வச்சுட்டு தண்ணீர் இல்ல தண்ணீர் அப்புறம் நான் உருவாக்குறேன்னு சொன்னாது தேவனுடைய ஞானம் அனந்த ஞானத்துக்கு சரியானதாய் பொருத்தமானதா இருக்காது இல்லைங்களா? அப்ப மீன் உருவாக்குறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா H2O நீரை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுல வாழகிறதுக்கு எதுவான உயிரினத்தை படைக்கிறார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனையோ கஷ்டங்களோ வருமானால் அதுக்கு முன்பதாக அவருடைய அனாதி சிந்தையில அதுக்கான ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அது சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற வரைக்கும் நம்ம புரியாததா இருக்குது. அதனாலதான் பலவிதமான சுயமான சோதனைகளும் சுயமான தெரிந்து கொள்வதையும் வழிகளையும் நம்ம தேடி 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 சோர்ந்து போகிறோம்.
ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. யோபு புஸ்தகம் எதுக்கு வேதத்துல நமக்கு ஒரு சின்னதை தியானிக்கலாம். என்ன செய்தி, என்ன ஸ்பெஷலா யோபு புஸ்தகம் கொடுக்குது? வேதத்துல மத்த எல்லா புஸ்தகம் காட்டிலும் யோபு புஸ்தகம் வந்து ஒரு டிஃபரெண்டான அப்ரோச்சை கொடுக்குது. ஒரு 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 வேறு விதமான அணுகுமுறையை யோபு நமக்கு கொடுக்குது யோபு புஸ்தகம். ஏன்னு சொன்னா மத்த எல்லா புஸ்தகங்களும் யூதர்களோடும் யூத கலாச்சாரத்தோடும் யூத மக்களோடும் தொடர்புடைய புஸ்தகமாவே இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து பிடிச்சி வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் ஒரு லைனை போட்டீங்க சொன்னா யூதர்கள்ன்ற ஒற்றை கோட்ல இணைக்கலாம். நீங்க யோபு புஸ்தகத்தை தனியா எடுத்து வச்சுட்டீங்க சொன்னா புரிஞ்சா உங்களுக்கு? ஆதியாகம புஸ்தகம் ஃபர்ஸ்ட் தேவன் யார் அப்படின்னு சொல்ல கிடையாது, ஏலோயும் ஒருத்தர் இருக்கிறார் நம்புற ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ இந்த புஸ்தகம் வந்து தேவன் யாருன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுமானால் அப்ப யாரோ ஒரு கூட்டம், தேவன் அறியாத ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார், எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றது காட்டிட்டு தான் என்ன பண்ணிருக்கணும், அது சிருஷ்டிப்பு வந்திருக்கணும். ஆனா அந்த வசனம் ஆதியாகமம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆதியிலே ஏலோஹிம் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னா இந்த புஸ்தகம் ஆதியாகமும் தேவன் யாருன்றதை குறிச்சும் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத குறிச்சும் அறிந்தவர் ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஜனங்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கதான் யாத்திரையின் ஜனங்களா யூதர்களா இருந்தாங்க. ஆல்ரெடி அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் மூலமாக ஏலோஹிம் அறிந்த ஜனங்களுக்கும் சிருஷ்டிப்பின் வரலாறை குறிச்சும் அவங்களுக்கு அவங்க யார் என்பதை குறித்து அறிகிறதுக்காக தேவன் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் அவங்க வெளிப்படுத்தி கொடுத்தார். புரிஞ்சுங்களா? அப்ப அதை தொடர்ந்து நியாயாதிபதிகள் தேசத்துக்குள்ள வந்து வராங்க இஸ்ரேல் ஜனங்கள். நியாயாதிபதிகள் எழுதப்படுது. நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ராஜாக்கள் வராங்க. தான் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 4ஆம் புஸ்தகம் வருது. அதுக்கப்புறம் அவங்க தேவனை மீறி போகும்போது அப்பதான் 4ஆம் புஸ்தகத்துக்கு அப்புறம் வர்ற தீர்க்கதரிசி புஸ்தகங்கள்லாம் நம்ம பாக்குறோம். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் புஸ்தகம் எல்லாம் பாக்குறோம். அதை தொடர்ந்து ராஜாக்கள் புஸ்தகம். இதெல்லாம் எப்ப எழுதப்படுது? யூதர்களோட யூத கலாச்சாரத்தோட பின் இணைந்த காரியமா இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து புதிய ஏற்பாடு வருது. புதிய ஏற்பாடு யார் வருதுங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை கொண்டு வருது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாம போகும்போது யூதர்களுக்கு அல்லாம சுவிசேஷம் புறஜாதி பக்கம் திரும்பி அங்கிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் சுவிசேஷங்களும் நிறுவனங்களும் வருது. அதை தொடர்ந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரும்போது அது நித்திய வரைக்கும் கொண்டு போகுது சபையை. ஆனா இதுல கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு இல்ல பாக்குறதுக்கு முடியாதபடிக்கு இது எதுவுமே லிங்க் இல்ல அப்படின்னு சொன்னா லைனேஜ் படி, வம்ச வரலாறின் படி இல்ல பொருத்தம் இல்லாத ஒரு காரியம் ஒரு நபர் இருக்குமானால் அது யோபுவா இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? யாரா இருக்கிறாங்க? யோபு. யோபு புஸ்தகத்தை எத்தனை பேர் நீங்க சுயமா வாசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஒரு முறையாவது ஒரு மனுஷன் சோதனையோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில கேள்விகளோடு, அநேக கேள்விகளோடு தேவனை பார்த்தோம் இல்ல தன் சுய காரியங்கள்ல பலவீனப்பட்டிருக்கிற மனுஷன் உட்காந்து யோபு புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. யோபு புஸ்தகத்தை என்ன பண்ணுங்க, வாசிச்சு பாருங்க. அந்த 42 அதிகாரம் இருக்குது. ஒரு நாள் உட்காந்து சோதனையில இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் வராம இருக்கலாம். ஆனா எப்படி இருக்குது, இது நமக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல ஆல்ரெடி சிருஷ்டிகள் எல்லாத்துக்குமே நடக்குதா அப்படின்ற அந்த பதில் உங்களால கண்டறிய முடியும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே சகோதரனே சகோதரி, யோபு புஸ்தகம் ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற அந்த விஷயத்தை குறித்து சொல்லும் போது நான் சின்ன லைன் ஆல்ரெடி இந்த யோபு புஸ்தகத்தை குறித்து நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது முன்னாடி நான் ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல யோபு புஸ்தகத்தை குறித்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல யோபு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கும் இல்ல நம்ம வாழ்க்கையோடு கூட இன்னைக்கு இருக்கிற கேள்விகளுக்கும் ஒரு சில அப்ரோச் மெத்தட்ல பதில் கொடுக்கறதுக்கு இது ஏதுவா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கிறோம், யோபு புஸ்தகத்துல வேற ஒரு சில விஷயங்களுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் வாரங்களை கடந்து போகலாம் யோபு புஸ்தகத்தை குறிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த யோபு புஸ்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்குது, யோபுன்றது யாரு, இந்த புஸ்தகத்துடைய நடைமுறைகள் எதை குறிச்சு யோபு புஸ்தகம் பேசுது, எதுக்காக எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டதுன்ற குறிச்சு என்ன பண்ணலாம் இன்னைக்கு பார்க்கலாம், தியானிக்கலாம். நீங்க இதோட கூட அமைதியா இல்லாதபடிக்கு கண்டிப்பா இங்க இருக்கிற பூமியில துன்பப்படுகிற ஒரு மனுஷனும் கண்டிப்பா யோபு புஸ்தகத்தை ஒரு டைம் அது வாசிக்கணும். ஒரு டைம் என்ன பண்ணுங்க, உட்காந்து வாசிங்க. ஒரு வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல வயசான நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாலும் சரி, மனைவிமார்கள் இருந்தாலும் சரி, ஒரு டைம் இந்த யோபு புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தோட பல மடங்கு துன்பத்தை அனுபவித்த மனிதர்கள் பூமியில இருக்கிறாங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். சரி, நம்ம உள்ள போலாங்களா? பாருங்க, நம்ம ஆல்ரெடி யோபு புஸ்தகத்தை வாசிச்சோம். இந்த புஸ்தகத்துடைய ஒரு ஷார்ட் சமரிய
சுருக்கமான ஒரு வரையறையை நான் தரேன் உங்களுக்கு. கவனிங்க. யோபு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல 18வது புஸ்தகம். 18வது புஸ்தகம். நம்ம பழைய ஏற்பாடு இல்ல புதிய ஏற்பாடு சேர்ந்து நம்ம டைப்பிக்கலா பிரிச்சா 7 பாகங்களா இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா? முதல் பகுதி ஆதி ஆகமத்துல பிடிச்சி உபாகம புஸ்தகம் வரைக்கும் அது நியாய பிரமாணமா இருக்குது, சட்டமா இருக்குது. தயவுசெய்து கவனிங்க, சட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள்ல இருந்து பிடிச்சி அதே எது வரைக்கும்ங்க, அது எஸ்தர் புஸ்தகம் வரைக்கும், எஸ்தர் நெகமியா எஸ்தர் அது புஸ்தகம் வரைக்கும் வரலாற்று புஸ்தகமா இருக்குது. 2 பகுதி. ஃபர்ஸ்ட் என்ன பகுதியா இருக்குது? ஃபர்ஸ்ட் பகுதி என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம். 2வது என்ன இருக்குது? வரலாற்று புஸ்தகமா இருக்குது. 3வது பகுதி யோபு புஸ்தகத்துல பிடிச்சி உன்னத பாட்டு வரைக்கும் ஞான பாட்டுகள், விஸ்டம் சாங்ஸ் சொல்லுவாங்க. ஞான பாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடலின் மூலமா, வேதத்துல பாடலின் மூலமாக சத்தியத்தை பேசுகிற பகுதிகள், அதெல்லாம் செய்யுள், போயம்ஸா இருக்குது. போயம்னா என்னங்க? செய்யுள் பகுதியின் மூலமாக, செய்யுள் தமிழ்ல செய்யுள் பண்ணுவாங்க, கன்னடத்தில் ஏன் எழுத்துறதுன்னு ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. அப்ப செய்யுள் பகுதியிலிருந்து அது எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கப்புறம் பிடிச்சி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருந்து மல்கியா வரைக்கும் அது என்ன இருக்குது? தீர்க்க தரிசன பாகமா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லைங்களா? 4 பகுதிகள். என்னென்ன பகுதிகள் இருக்கு? நியாயப்பிரமாணம், வரலாறு, அப்புறம் செயல், ஞான பாட்டுகள், அப்புறம் 4 பகுதிகள் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சுவிசேஷம், காஸ்பல், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் காஸ்பலா இருக்குது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல யூதா புஸ்தகம் வரைக்கும் லெட்டர்ஸ், நிருபங்களா இருக்குது. அதுக்கப்புறம் 7வது வெளிப்பாடு, எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களை குறித்து வெளிப்பாடா இருக்குது. அப்ப வேதம் இத்தனை பகுதிகளா இருக்குது. பழைய ஏற்பாடு எவ்வளவுங்க? 4. புதிய ஏற்பாடு திரும்ப சொல்லாம முதல் பகுதி என்னவா இருக்குது? நியாயப்பிரமாணம். அதுக்கப்புறம் செய்யுள் அப்படின்னு சொன்னா ஞான பாட்டுகள்னு சொல்லுவாங்க, போயம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம், அதுக்கப்புறம் சுவிசேஷம், அதுக்கப்புறம் நிருபங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஞாபகம் இருக்கும். அப்ப இது இருக்கும்போது நம்ம எங்க பாக்குறோம், எந்த இடத்துல பாக்குறோம்னு சொன்னா 3வது பகுதியை பாக்குறோம். 3வது பகுதியின் முதல் காரியத்தை பாக்குறோம். 3வது பகுதி எதுங்க? இதுல நியாயப்பிரமாணம், செயல் பகுதி. செயல் சொல்லக்கூடாது, ஞான பாட்டுகள் சொல்லலாம். செயல்ன்றது நடைமுறை மொழி சார்ந்த விடயம் அது. ஆனா இது ஞான பாட்டுகள்ல அடங்கிய முதல் புஸ்தகமா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இது நல்லா கவனிங்க. இது 18வது புஸ்தகமா இருக்குது. 18வது புஸ்தகமா இருக்குது. இதுல 42 அதிகாரங்கள் இருக்குது. 1070 வசனங்கள் இருக்கு. எத்தனை வசனங்கள் இருக்கு? 1070 வசனங்கள் இருக்கு. இதுல முக்கியமான கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ் யாருன்னு சொன்னா தேவன், யோபுடைய மனைவி, பிள்ளைகள், அதுக்கப்புறம் யோபுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எலிகுன்ற நபர், அதுக்கப்புறம் பிசாசு. புரிஞ்சா இல்லைங்களா? யோபு புஸ்தகத்தை பத்தி வாசிக்கும் போது இந்த நபர்கள் எல்லாம் இவ்வளவு விஷயங்களை நீங்க என்ன பண்றீங்க? டேக்கிள் பண்றவங்க பார்க்க போறீங்க. முதல்ல நடந்த இடம் 2 இடங்கள்ல யோபு புஸ்தகம் நடந்துச்சு. ஒண்ணு ஊத்ஸ் தேசம், இன்னொன்னு பரலோகம். எத்தனை இடங்க? ஊத்ஸ் தேசத்திலயும் நடந்துச்சு, நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. இன்னொன்னு பரலோகத்துல நடந்துச்சு, ஊத்ஸ் தேசத்துல நடந்துச்சு. அப்போ என்னென்ன யார எந்த கேரக்டர் இருக்கிறாங்க எகைன் சொல்லுங்களேன். தேவன், அப்புறம் பிசாசு இல்லைங்களா, அப்புறம் யோபு, அவரோட மனைவி, பிள்ளைகள் இருக்கிறாங்க அடுத்த பார்ட்ல. அதுக்கப்புறம் யோபுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலிகுன்ற நபர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எகைன் என்னங்க? ஏஞ்சல்ஸை குறிச்சு பேசுது. அப்போ 5 வகையான காரியங்களை பிரிக்கலாம். 2 இடங்கள் நடக்குது. ஊத்ஸ் தேசத்துல நடக்குது, இன்னொன்னு பரலோகத்துல நடக்குது. 1070 வசனங்கள் இருக்குது, 42 அதிகாரங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துடைய சமரியை குறிச்சு நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன விஷயங்கள் யோபு புஸ்தகம் பேசுது, அது எப்படி நம்ம வாழ்க்கையில அது பொருத்தமா இருக்குது, யோபு புஸ்தகத்தை குறிச்சு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள போகும்போது யோபு புஸ்தகத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க கண்டிப்பா போய் வாசிப்பீங்க. இனி நான் கொடுக்குற செய்தியில் கண்டிப்பா போய் வாசிப்பீங்க என்ன இருக்குது யோபு புஸ்தகம்னு சொல்லி. நான் ஏற்கனவே யோபு புஸ்தகத்தை குறிச்சு ஒரு 2016-17 டைம்ல, ஒரு 17 டைம்ல நினைக்கிறேன், 17-18 டைம்ல ஒரு 3 மாதங்கள் தியானிச்சேன். 3 months யோபு புஸ்தகத்துக்குன்னா தனி புத்தகம் பைபிளை வாங்கி திரும்ப முன்பின்னா. ஏன்னா யோபு புஸ்தகம் ரொம்ப நான் வித்தியாசமாய் சிந்திக்கிற புஸ்தகமா இருந்துச்சு. எனக்கு அதை குறிச்சு அதிகமான விளக்கங்களை தெரியாம இருந்துச்சு. யோபு புஸ்தகம் என்ன சொல்லுது, செய்திகள்ல அங்கங்க கேட்டிருந்தேனே தவிர தெளிவா வேதத்தை வாசிக்கும் போது வாசியிருந்தேன். அதாவது ரீடிங் வேற, நான் சொல்றது ரீடிங்கை குறிச்சு பேசல,
பைபிள்ல வந்து டெய்லி ரீட் பண்றோம், அந்த ரீடிங்கை குறிச்சு பேசல. ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எதை குறிச்சு பேசுது, என்ன ஆவிக்குரிய சத்தியங்கள் உள்ளடக்குது, யார் அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் என்னங்க, கதாபாத்திரங்கள் என்ன, அவங்களோ பரிசுத்தாவி என்ன பேசுறாரு, அது எப்படி இந்த காலத்துக்கு பொருந்தது, அதுல பேசியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன, மீட்பை குறிச்சு பேசுதா, ரட்சிப்பை குறிச்சு பேசுதா, பாவத்தை குறிச்சு பேசுதா, பரலோகத்தை குறிச்சு பேசுதா, இல்ல புதிய பிறப்பை குறிச்சு பேசுதா, இல்ல பாவ மன்னிப்பை குறிச்சு என்ன பேசு, இதெல்லாத்தையும் குறிச்சு பார்க்கணும். ஒரு புத்தகம் வேத வாக்கியங்களா எதுக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி புதிய ஏற்பாடு சொல்லுது. நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறோமா இல்லைங்களா? 1 பேதுருல 2 பேதுருல 1:20 என்ன சொல்லுங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகள் செய்யும் பொருட்டு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வேத வாக்கியங்கள்ல ஒரு புஸ்தகத்தை பார்க்கும்போது இவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது. அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் எந்த அடிப்படையில எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். வேறே ஒரு ஃபுல் ஸ்டெச்ல வருஷத்துல நான் 1 முறை பைபிள் படிக்கிறேன், 2 முறை பைபிள் படிக்கிறேன் அப்படி கிடையாது. அது வந்து என்னங்க, பேபி ரீடிங். அது பேபி ரீடிங்னா என்ன அர்த்தங்க, BALL பால் இப்படி கிடையாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன பண்ணணும்னு சொன்னா தன்னோட கூட கனெக்ட் பண்ணி படிக்கணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது கிறிஸ்துவை நீங்க பார்க்கணும் அந்த இடத்துல, அது வரைக்கும் படிக்கின்றார். கிறிஸ்துவ பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து இருப்பார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார், அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயம் அங்க வெளிப்படும். அப்ப கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்க சொன்னா கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மனவாட்டியின் பாகத்தையும் அங்க பாப்பீங்க. மீன்ஸ் உங்களுடைய காரியத்தையும் இங்க பாப்பீங்க. அதான் பைபிளை படிக்கிற மெத்தட். இன்னொன்னு வந்து வேதத்தை வரிகளோட படிக்கிறது படிப்பு கிடையாது, வரிகளுக்கு இடையில இருக்கிற ஆவியை படிக்கிறது இல்லைங்களா. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்கு பின்பதாக அது எழுதினருடைய ஆவி இருக்குது, அதோடு கூட வேதத்தை படிக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அதே போல வேதத்தை படிக்கிற மெத்தட்ஸ் அநேக மெத்தட்ஸ் இருக்குது. நான் சொல்றேன், ஒரு சின்ன 2 லைன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கேரக்டரை எடுத்துக்கிட்டு படிக்கிறது. ஒரு கேரக்டர், இப்போ யோபு ஆஸ்பெக்ட்ல இந்த யோபு புத்தகத்தை படிக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்றேன், யோபு யார் என்னன்றதை குறிச்சு. அப்ப யோபுவை குறிச்சு பைபிள் எங்கெங்கெல்லாம் சொல்லுது, யோபு புத்தகத்துல சொல்லுது, அதுக்கு வேற எங்க சொல்லுது, யோபுவை குறிச்சு வேற எங்கேயாவது பைபிள் சொல்லுதா அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறது. அதுதான் என்னங்க, கதாபாத்திரத்துடைய அந்த அந்த கோணத்துல வேதத்தை படிக்கிறது, கேரக்டர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கின்னு அந்த அடிப்படையில வேதத்தை படிக்கிறது. இப்ப சோதனை அப்படின்னு எடுத்துட்டீங்க சொன்னா சோதனை எடுத்துக்கின்னு வேதம் முழுசும் சோதனை யாரெல்லாம் வந்திருக்குது, என்ன மாதிரியான சோதனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறது. அது ஒரு மெத்தட். அது மாதிரி ஒரு மெத்தட். டாபிக்கல் ஸ்டடி, டாபிக் ஒரு டாபிக் சோதனை, இல்லைன்னா அன்பு, இல்லைன்னா நியாய தீர்ப்பு, இல்லைன்னா ரட்சிப்பு, இல்லைன்னா மீட்பு, இது மாதிரி தனித்தனியான பகுதிகளை எடுத்துக்கொண்டு அவங்க வாழ்க்கையில, இப்போ யோபுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையா சோதனையை நம்ம பார்த்திருக்கிறோம், பரீட்சையை பார்க்கிறோம். மேடம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா அது சோதனைன்னு சொல்லாம பரீட்சை, டெஸ்டிஃபைடுன்னு சொல்ற, பரீட்சைன்னு சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த பரீட்சையின் அடிப்படையில பாக்குறது, இது ஒரு டாபிக் ஸ்டடி. அதே போல ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்துக்கு பின்பதாக இருக்கிற ஆவியை தியானிக்கிறது. அப்படி அது என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோப்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மைக்ரோஸ்கோப்னா என்ன அர்த்தம்? மைக்ரோஸ்கோப்னு சொன்னா லேப்ல இருக்கும் கிருமிகளை, ஒரு சின்ன நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாகங்களை உத்து பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்படி வேதத்தை ஒரு பகுதியை எடுத்துக்கின்னு அதை ஆய்ந்து ஒரு பகுதியிலிருந்து ஒரு வசனத்துல வேதம் முழுசும் கனெக்ட் பண்ணி பார்க்கறது மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். அதே போல டெலஸ்கோபிக் மெத்தட்னு சொன்னா, இப்ப டெலஸ்கோபிக் மெத்தட்னா என்ன அர்த்தங்க? தூரமா இருக்கிறத ஒரு பொருளை வந்து வியூ பண்ணி பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் வந்து டெலஸ்கோபிக் மெத்தட், பூமியை ஒட்டுமொத்தமா பார்க்கிறோம். மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்னா இப்படி ஜூம் பண்ணி ஒரு இடத்தை பார்க்கிறது. அப்போ பைபிள்ல நம்ம எப்படி பார்க்கிறோம், யோபுன்னவனே யோபு என்ன பண்ணாரு, சோதனைக்கு உட்பட்டாரு. யோபு வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா சோதிக்கப்பட்டாரு. திரும்ப அவர் என்ன பண்ணாரு, பாடி திரும்ப ரெட்ரைவ் ஆச்சு. இப்படி படிக்கிறது கிடையாது. மைக்ரோஸ்கோபிக் டெலஸ்கோபிக் மெத்தட்னா யோபு எதுக்காக பூமியில வைக்கப்பட்டார், அவர்கிட்ட இருந்து மீட்பின் திட்டத்துல அவருக்கு இருந்த ரோல் என்ன, அதில் மூலமா மனவாட்டி பெற்றுக்கொள்ள இருக்கிற ரகசியங்கள் என்னன்னு சொல்லி விரிவா மீட்பின் திட்டத்துல யோபுடைய ரோல் என்னன்றதை புரிஞ்சு கொள்றது. இதுதான் டெலஸ்கோபிக் மெத்தட். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? என்னென்ன சொல்லியிருக்கேன் இது வரைக்கும், நான் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன் எகைன் சொல்லுங்களேன். எப்படி பாக்குறது பைபிள்ல? கேரக்டர் ஸ்டடி. கேரக்டர்னா என்னங்க, ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து யோபுன்ற ஒரு நபரை எடுத்து வேதம் முழுசும் பாக்குறது. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் எடுத்துக்கின்னு அதை வேதம் முழுசும் பாக்குறது.
அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை எடுத்துட்டு அந்த வசனத்துக்குள்ள இருந்து போய் பார்க்கிறது, அந்த வசனத்துல சார்ந்த விஷயங்களோடு கூட சேர்த்து பார்க்கறது. இல்லைன்னு சொன்னா மைக்ரோஸ்கோபிக் மெத்தட், உள்ள 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 போய் பார்க்கறது. ஒரு காரியத்தை எடுத்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்லைங்களா, எப்படி பார்க்கறதுன்னு சொன்னா யோபு சொல்ற இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தையில் எழுதப்பட்டால் நலமாகி இருக்கும். இது ஒரு வசனம். இது என்ன இருக்குது? ஒரு ஃப்ரேஸ், ஒரு வசனம், ஒரு லைன் வருஷா இருக்கு. இப்போ யோபு அப்படின்றாரு. அப்படின்னா யோபு இங்க ஒரு ஆச்சரியத்துக்குள்ள ஆகுறார். என்ன சொல்றாருங்க? ஒரு ஆச்சரியத்துக்குள்ள ஆகுறார். அப்போ லைனை நீங்க படிச்சுட்டு போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது புரியாது. அது என்ன அது புரியாது. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தையில் எழுதப்பட்ட நலமா இருக்குன்னா behold இதோ அப்படின்றது, behold லோ இதோ அப்படின்றது. அப்படின்னு அர்த்தம் சொன்னா அதுக்கு ஒரு பகுந்த கவனத்தை கொடுக்கிறது, டெப்தா பாக்குறது. அப்போ யோபுக்கு ஒரு ஆச்சரியத்தை குடிக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்ள முடியுது. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள், அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சில வார்த்தைகள் என் இருதயத்துல உதயமாவது. எதனால? என்ன ஏதோ ஒரு காரியம் ஆச்சரியப்படுத்திருக்கு, அதனால நான் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும்படி முத்தப்படுறேன் இல்லைங்களா? இதை என்ன பண்ணு சொன்னா ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு அடுத்து சொல்றார். எழுதப்பட்டால் நலமா இருக்கும், நல்லா இருக்குமே. அப்போ இந்த ஒரு வசனத்துல நான் பகுத்து பார்க்கும்போது ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டினேன். என்ன காட்டினேன்? யோபுவுடைய ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தினால் விளைந்த வார்த்தைகள். மூன்றாவது அதை ரெக்கார்ட் பண்றாரு. எதுக்கு ரெக்கார்ட் பண்றாருன்னா இவர் பின்வர யாரோ ஒரு கூட்டம் இங்க ECFல உட்காந்து கேட்டிருப்பாங்க, அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்றாரு. நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒரு விஷயத்த டெப்தா ஆழமா பரிசுத்தாவிக்குள்ள படிக்கிறது. ரெண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இதெல்லாம் நம்ம படிக்கிற நார்மலா படிக்கிற மெத்தட். ஆனா இந்த வகை தீர்க்க தரிசன ஆவியை கொண்டு படிக்கிறது அப்படின்னு சொன்னா ப்ராஃபெட் இது காரியத்தை எப்படி பார்த்தார், ப்ராஃபெட்டிக் வியூ. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் உலகத்துல எல்லா நபராலும் படிக்க முடியும். எந்த மெத்தடு? டெலஸ்கோபிக் மெத்தட்ல படிக்க முடியும், மைக்ரோஸ்கோபிக் மெத்தட்ல படிக்க முடியும், டாபிக் மெத்தட்ல. அதாவது டாபிக்னா ஒரு யோபுன்ற சரி பொறுமைன்னு எடுத்துக்கோங்களேன், சோதனைன்னு எடுத்துக்கோங்களேன், உபத்திரவம்னு எடுத்துக்கோங்களேன், இதெல்லாம் டாபிக். இந்த மெத்தட்ல எல்லாராலையும் படிக்க முடியும். உங்ககிட்ட கன்கார்டன்ஸ் இருந்துச்சுன்னா, கன்கார்டன்ஸ்னா இணைவச அகராதி இருந்துச்சுன்னா, இல்ல அகராதி புஸ்தகங்கள் இருந்துச்சுன்னா எல்லாராலையும் இதெல்லாம் படிக்க முடியும். ஆனா உண்மையா எது எப்படி நம்ம உண்மையா இதை வாசிக்கணும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு தீர்க்க தரிசன பார்வையிலிருந்து முத்திரைகள்ல இருந்து இதை பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்க? முத்திரைகள்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சிந்தையா இருக்குது, அது மீட்பின் புஸ்தகமா இருக்குது. முத்திரைகள் மீட்பின் புஸ்தகமா? அதை வெளிப்படுத்தின 5வது அதிகாரத்துல மீட்பின் புஸ்தகத்தை வாங்குறாரு, முத்திரைகளின் புஸ்தகத்தை வாங்குறாரு, ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தை வாங்குறாரு. எல்லாம் ஒரே பேர்கள் அடங்கிய புஸ்தகமா? அப்போ மீட்பின் புஸ்தகத்துல பாக்குறது எப்படி பார்க்க முடியும்? இந்த உலகத்துல எந்த ஸ்காலராலையும் வேத மாணாக்கனாலையும் பார்க்க முடியாது. அது ஆட்டுக்குட்டியான ஒரு கையில தான் அந்த புஸ்தகம் இருக்குது. அது இந்த கால செய்தியாளன் கருத்துல இருக்குது. அப்போ இந்த கால கொடுக்கப்பட்ட செய்தியாளனுடைய அந்த பார்வையில இந்த புஸ்தகத்தை அணுகிறது. அதுதான் வெளிப்பாட்டை கொடுக்கும். மீட்பின் திட்டத்துல மீட்பின் புஸ்தகத்திலிருந்து இந்த புஸ்தகத்தை பார்க்கறது சொல்றாரு. யோபு இடிகள் அப்படின்றது எதை கொடுக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். எதை கொடுக்குது? அப்ப எடுத்துக்கொள்ளப்படுறது விசுவாசம் இருக்குது. அப்ப எடுத்து பாடி சேஞ்சிங்க கொடுக்குது. அப்ப இடிகள் இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்காங்க. இடிகளை ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல கேட்ட 2 நபர்களை குறிச்சு பைபிள் சொல்றது. ஒன்னு தானியேலை, இன்னொன்னு யோபுவா. யாருங்க? தானியேலை, யோபுவா. அப்ப அங்கே இடிகள் இருக்குது. அப்ப இது யார் சொல்றாரு சொன்னா இது ஸ்தாபனத்துல இருக்கிற எந்த ஸ்காலரை சொல்ல முடியாது. இந்த கால செய்தியாளன் மூலமா வரும்போது முழு வேதாகமும் திறக்கப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல வேதத்தை நம்ம தியானிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களா வைக்கப்பட்டிருக்குது. எப்படி வைக்கப்பட்டிருக்குது? திருஷ்டாந்தங்களா. இந்த வாழ்க்கையில இந்த நபரோட வாழ்க்கையில நம்ம மாதிரியே ஒரு சோதனை வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஒரு நோய் கிருமிக்கு எப்படி டாக்டர்ஸ் பதில் கேட்கிறாங்க. ஆல்ரெடி முன்னாடி ஒரு இதே போல ஒரு நோயாளிக்கு என்ன மருந்தை கொடுத்து அது கியூர் ஆச்சோ அந்த மாதிரி அந்த ரெக்கார்டை எடுத்துப்பாங்க. அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு இந்த நபரை எப்படி அதை மீட் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதே போல பைபிள்ல நமக்கு இருக்கிற எல்லா கேரக்டரைசேஷன்ஸ் மூலமா எல்லா விதமான காரியம் தேவன் ஏன் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்னா, நான் என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட சோதனைகள் மூலமா வரும்போது நான் அதை எப்படி ஜெயம் கொள்வது மேற்கொள்வதுன்றதை அறியும்படி.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அபிரகாம் கிட்ட வரும்போது நான் விசுவாசிப்பது எப்படின்றத அறிஞ்சு கொள்றேன். ஈசா கிட்ட வரும்போது எப்படி நான் கீழ்ப்படிவதுன்றதை அறிஞ்சு கொள்றேன். யாக்கோபு கிட்ட வரும்போது நான் எப்படி கிருபையை பெற்றுக்கொள்வதுன்றதை அறிஞ்சு கொள்றேன். யோசேப்பு கிட்ட வரும்போது எப்படி என்னுடைய பரிபூரணத்துக்குள்ளாய் நடப்பது எது பரிபூரணத்தை அறிஞ்சு கொள்றேன். மோசே கிட்ட வரும்போது ஒரு தீர்க்கதரிசியுடைய இலக்கணத்தை அறிஞ்சு கொள்றேன். யோசுவா கிட்ட வரும்போது ஒரு சோல்ஜர், ஒரு வாரியர், ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணும்ன்றதை அறிந்து கொள்றேன். ஒரு சேவகனும் போர் வீரனும் எப்படி இருந்து அறிந்து கொள்றேன். சாமுவேல்கிட்ட வரும்போது ஒரு நியாயாதிபதி எப்படி இருக்கணும்ன்றதை அறிந்து கொள்றேன். கரெக்டுங்களா உங்களுக்கு? ஒரு தாவீதுகிட்ட வரும்போது ஒரு ராஜா எப்படி இருக்கணும்ன்றதை அறிந்து கொள்றேன். ஏன்னா இது எல்லா கேரக்டரும் எனக்குள்ள வர வேண்டியதா இருக்குது. அப்போ யோபு கிட்ட வரும்போது நான் சுபத்துவத்துல எப்படி இருக்கணும், ஒரு சோதனையிலையும் பொறுமையா எப்படி இருக்கணும்ன்றதை அறிந்து கொள்றேன். அதே போல என் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு நான் இக்கரையை விட்டு அக்கறைக்கு போகும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மரணத்தை குறிச்சு நான் பயப்படும் போது யோபு புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன். புரிந்து கொள்றது மூலமா உயிர் தெழுதல் இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்றேன். என் பாடியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா எனக்கு ஒரு பாடி சேஞ்சிங்கான ஒரு ரெவலேஷன் இருக்கிறத அறிஞ்சு கொள்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது பேசிக்கான விஷயத்த சொல்றேன். பைபிளை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்ன்ற அந்த காரியங்களை குறித்து சொல்லி கொண்டே வரேன் இல்லைங்களா? அப்ப எலியா கிட்ட வரும்போது எப்படி பக்தி வைராக்கியமா இருக்குது அப்படின்றத அறிந்து கொள்றேன். சாலமோன்கிட்ட வரும்போது தேவனை அனாதி ஞானங்களை குறித்து அறிந்து கொள்றேன். இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது இது எல்லாமே ஒரு நபருக்குள்ள எப்படி வாசமா இருக்குது அறிஞ்சு கொள்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் கிட்ட வரும்போது நான் எதை அறிஞ்சு கொள்றேன், வார்த்தைக்காக எப்படி பக்தி வைராக்கியமா நிக்கிறது, ஒரு நிமிடம் கூட பின்வாங்கி போகாதபடிக்கு நிக்கிறதுன்றது அது என்ன பண்றேன், அறிந்து கொள்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப வேதத்துல இருக்கிற எல்லா கேரக்டரைசேஷனும் கேரக்டர்ஸும் எனக்காக நமக்காக இந்த காலத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. நான் இதை குறிச்சு பேசி கொண்டிருக்கிறேன், வேத குறிச்சு ஃபவுண்டேஷனா பேசிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ள நான் போறேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்தது நான் ஃபாஸ்டா போலாம். ஃபாஸ்டா ஒரு சில காரியங்களுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு சில ஹைலைட்ஸை மட்டும் காட்டுறேன். யோபு புஸ்தகத்துல இருக்கிற ஹைலைட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல அப்படின்னா ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் காட்டுறாங்க. கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் 1070 வசனங்கள் இருக்கு. இந்த புஸ்தகமே புக் ஆஃப் சஃபரிங்ஸ் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? வேதனைகளின் புத்தகமா சொல்லப்படுதான். ஆனா ரியலா சொன்னா அது என்ன கிடையாது, வேதனைகளின் புத்தகம் கிடையாது. அந்த வேதனைகளுக்கு ஜெயிக்கிற புஸ்தகமா இருக்குது. கவனிக்கிறீங்களா? அவங்க சொல்றது கவனிக்கிறீங்களா? கவனிங்க நல்லா. நான் சொல்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டே வாங்க. நான் சொல்றேன் இப்ப இந்த யோபு புஸ்தகத்தை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்ற அந்த பார்வையிலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க நல்லா. பாருங்க. இப்பொழுது பத்மதி தரிசனம் என்ற செய்தியில தீர்க்கதரிசி 14வது பேரா சொல்றாரு, யோபுவின் புஸ்தகத்தை நான் எடுத்து பிரசங்கித்தை நினைத்து பார்க்கிறேன். ஒரு சகோதரன் ரைட் அவர்களே, யோபின் புஸ்தகத்தில் நீண்ட நாள் பிரசங்கித்துக் கொண்டிருந்து இறுதியில் ஒரு சகோதரன் பெனாமே, நீங்கள் யோபுவை நீங்கள் சாம்பலில் இருந்து ஒருபோதும் எழுந்திருக்க செய்வதில்லையா என்று என்னை கேட்டு எழுதும் அளவிற்கு அது நீண்ட காலம் நீடித்தது. நான் அவ்வாறு நீண்ட காலத்துக்கு யோபு சாம்பல் குயிலின் மேல் இருந்ததை பற்றி பிரசங்கித்ததற்கு காரணம் ஒரு முக்கியமான கருத்தை மக்கள் அறிய செய்வதற்காக. ஏனெனில் அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் யோபின் மேல் வந்தார். தீர்க்கதரிசி யோபின் புஸ்தகத்தை ஏறக்குறைய 3 மாசம் 6 மாசம் பிரீச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆல்ரெடி இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். 3 மாசம் 6 மாசம் யோபுவை குறிச்சா பேசிட்டே இருக்கிறாரு. வராங்க, திரும்ப யோபுவை குறிச்சு பேசுறாரு. வாரம் யோபுவை குறிச்சு. என் விசுவாசிகளுக்கு எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாரு, யோபு இந்த வாரம் வரலாம், யோபு புஸ்தகத்தை குறிச்சு பார்க்கலாம், இந்த வாரம் யோபு புஸ்தகத்தை குறிச்சு பார்க்கலாம்னு சொல்லி பேசுறாரு. பேசும்போது ஒரு சகோதரி லெட்டர் எழுதிட்டாங்க தீர்க்கதரிசிக்கு. என்ன எழுதிட்டாங்க, எப்பதான் அந்த யோபுவை சாம்பல் குயிலிருந்து எழுப்ப பண்ணுவீங்க சொல்லும்போது. அப்போ எதுக்காக பண்றாரு அப்படின்றத தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. நான் உங்கள் மனதில ஏதோ ஒரு கருத்தை பதிய வைக்கிறதுக்காக தான் நான் யோபு புஸ்தகத்தை பேசுறேன் அப்படின்றாரு. ஏன்னா எந்த சாம்பல் குயில யோபு இருந்தாரோ அந்த சாம்பல் குயில இருந்தா யோபு உயிர் தழுதலின் ரகசியத்தை பெற்றுக்கொள்றார். புரிஞ்சா இல்லைங்களா? உங்ககிட்ட தான் பேசுறேன். அங்கதான் உயிர் தெழுதல் ரகசியம் வெளிப்படுது. எந்த சாம்பல் குயிலா இருக்குதோ அந்த சோதனைக்குள்ளதான் உயிர் தெழுதல் என்னன்றதை குறிச்சு பேசுது. அந்த முதலாம் வேதாகம் எதுன்றதை குறிச்சு யோபு புரிஞ்சு கொள்றார். பரிந்து பேசுதல் என்னன்றதை புரிஞ்சு கொள்றார். பாடி சேஞ்சிங் என்னன்றதை புரிஞ்சு கொள்றார். இயற்கை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்றதை புரிஞ்சு கொள்றார். அந்த இடிகளை குறிச்சு ரகசியங்களை புரிஞ்சு கொள்றார். மீட்பை குறிச்சு ரகசியத்தை மீட்பரை குறிச்சு புரிஞ்சு கொள்றார்.
உயிர்த்தெழுதல் எந்த இடத்துல நடக்க போகுதுன்றதை குறிச்சு புரிஞ்சு கொள்றார். அப்ப இது எல்லாமே எந்த சாம்பல் குயிலோ அந்த சாம்பல் குயில தான் யோபு புரிஞ்சு கொள்றாரு தீர்க்கதரிசி. எனவே அதை குறிச்சு அதிகமா தியானிக்கிறார் யோபு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே நல்லா கவனிங்க. இதுக்காக திரும்ப சொல்ல இன்னும் பாருங்க, இன்னொரு சில விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. சில நாட்களுக்கு முன்பு நான் டாக்டர் லாம்சா என்னிடம் வந்திருந்தார். ஏன் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவருக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு படத்தை கொண்டு வந்திருந்தார். அதை சகோதரன் இப்பொழுது அவரிடம் வைத்துள்ளனர். அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? உங்களிடம் உள்ளதா? இந்த பழைய வேதாகம் உங்களிடத்தில் உள்ளதா? அதனுள் தான் இருக்கிறது. சரி, தேவனுடைய பழைய எபிரேய அடையாளம் வேதாகம் எழுதப்படுவதற்கு முன்னே அது யோபுவின் காலத்தில் இருந்த அடையாளமாகும். அது தேவனுடைய 3 தன்மைகளை குறிக்கிறது. அப்படின்னா யோபு புஸ்தகத்துல தேவனுடைய அடையாளம் இருக்குதான். தேவன் என்னவா இருக்கிறாருன்றது. ஏன்னா இன்னைக்கு திருத்துவ கடவுள்களை உலகம் ஆராதிக்குது, கிறிஸ்துவம் பெரும்பான்மை ஆராதிக்குது. ஆனா யோபு காலத்திலே தேவனை குறிச்சு தானே திருத்துவ அடையாளம். தேவன் எப்படி 3 தன்மைகளை வெளிப்படுறாரு அப்படின்றத குறிச்சுனா ஒரு சிம்பல் இருக்குது. அந்த சிம்பல் லாம்சா வேதாகமத்துல இருக்கிற முதல் பகுதியில் அது இருக்குது. அந்த பகுதியை குறிச்சு தீர்க்கதரிசி சொல்றாரு. இது எங்க தொடங்குச்சுன்னா, எபிரேயருக்கு எப்படி தெரிஞ்சு, எபிரேய யூத ஜனங்களுக்கு எங்க வந்துச்சுன்னு சொன்னா யோபு புஸ்தகத்துல வந்துச்சுன்றார் தீர்க்கதரிசி. தான் சொல்றாங்க. பாருங்க வாசிக்கிறேன் பாருங்க, என்ன வாசிக்கிறேன் பாருங்க. அது யோபின் காலத்தில் இருந்த அடையாளமாகும். யோபுதான் தேவன் எவ்வாறா இருந்தார், எந்த அடையாளத்துக்குள்ள இருந்தார்ன்றதை குறிச்சு பேசுற புஸ்தகம் யோபு புஸ்தகம் தான். பாருங்க, அந்த அடையாளத்தை காட்டுறேன். நீங்க லாம்சா பைபிள்ல முன் அட்டையில அந்த அடையாளம் இருக்கும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு, கவனிங்க. ஆக்சுவலி இந்த அடையாளம் தான் காலந்தோறும் மாறிக்கொண்டு மீண்டும் அந்த யோபு காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட அடையாளம் இந்த காலத்துக்கு திரும்ப வந்திருக்குது. தீர்க்கதரிசி ஷாலோம் என்ற செய்தியில திரும்ப அந்த பகுதியை வெளிப்படுத்துறார். அப்போ யோபுக்கு தேவன் தன்னை எவ்விதமா தன்னுடைய 3 தன்மைகள்ல ஒரே அடையாளத்துமா வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின்ற 3 அடையாளங்கள், 3 தன்மைகள் இருக்கா இல்லையா? அந்த 3 தன்மைகளும் ஒரே அடையாளத்தின் கீழாக யோபு காலத்துல தேவன் வெளிப்படுத்தினார். அதுதான் யார் எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எடுத்துக்கொண்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அபிரகாம் என்ன பண்றாருன்னு சொன்னா சீகேமுடைய கையில வந்து மக்பேலா குகை வாங்குறார். எதை வாங்குறாரு? மக்பேலா குகை வாங்கி அவருடைய வம்ச வரலாறு ஜனங்கள்லாம் அங்கே அடக்கம் பண்ணபடி செய்யறார். காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னங்க? உயிர் தெழுதல் அங்க நடக்குதுன்னு சொல்லி. ஏன் அவருக்கு என்ன ஏன் அப்படி செஞ்சாருன்னு சொன்னா சொல்றாரு, யோபுடைய கலர் அங்கதான் இருந்துச்சான். ஏன்னா உயிர் தெழுதலை பற்றி பேசின முதல் மனுஷ வேதத்திலே யோபுதான். புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த யோபு எந்த உயிர் தெழுதல் மேலே அங்க அமைக்கப்பட்டிருந்தாரோ அந்த உயிர் தெழுதலுக்குள்ள கோத்திர பிதாக்களும் அந்த வெளிப்பாடு தேவன் கோத்திர பிதாக்களுக்கு வெளிப்படுத்தினார். அபிரகாமுக்கும், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் வழி வழியா அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் நடக்க போகுதுன்றத அறிஞ்சிருந்தாங்க. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியா இருந்துச்சு. அந்த இடத்துல கிறிஸ்து வந்து என்ன பண்ணாருங்க? சிலுவையில அறையப்படும் போது அவர் உயிர் தெழும் போது எவரை யோபு பார்க்கறதா சொன்னாரோ அவரை யோபு பார்த்தார். என்ன சொன்னார்? இப்ப வாட்சோம் என்ன வச்சோம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள்ல பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அது அந்நிய கண்கள்ல சொந்த கண்களே காணும். என் தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். இது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாக அங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேசத்துல கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுதலை தனக்குள்ள இருந்து பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு யோபு முதலாயிருக்கிற எல்லா பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கடத்தினார். அப்போ தேவனை குறித்து, தேவன் யாருன்றதை குறிச்சுட்டான ஒரு சரியான ரெவலேஷன் எங்கிருந்து வந்துச்சுன்னா யோபு கிட்ட இருந்து தான் வருது. சரி, இன்னொன்னு சொல்றேன். யோபு புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுருச்சு? எழுதப்பட்ட காலம் எப்ப தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோபு புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் தெரியுமா? யோபு புஸ்தகத்துல பாத்தீங்க சொன்னா அவரு, நீங்க கடைசி 42 அதிகாரத்தை வாட்சி பாருங்க. நான் திரும்ப போய் வீட்டுல வாட்சி பாருங்க. அவர் திரும்ப ரிட்ரைவ் ஆன பின்னாடி, திரும்ப அவருடைய எல்லா சோதனைகள் எல்லாம் போன பின்னாடி 140 வருஷம் உயிரோடு இருப்பார். எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பார்? அப்ப ஆல்ரெடி அவர் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். 10 பிள்ளைகள் பெரியவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அவருக்கு ஏறக்குறைய அந்த நேரத்துல பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 70 வயசுக்கு மேல இருந்திருக்கணும்ன்ற. 70
வயசுக்கு மேல இருக்கணும். 70 வயசுக்கு மேல சோதனைக்கு உட்பட்டு திரும்ப வந்து 140 வருஷம் உயிரோட வாழ்றாரு. அப்ப ஏறக்குறைய யோபுடைய வயசு 200 வயசுக்கு மேல வாழ்றாரு. கவனிச்சுக்கோ நல்லா, 200. அப்போ அவர் எந்த காலகட்டத்துல வாழ்றாருன்னு சொன்னா, ஜலப்பிரளயத்துக்கும் அப்ரகாமுக்கும் இடைப்பட்ட நேரத்துல அவர் வாழ்றார். எங்க வாழ்ந்தார்? ஏன்னா அப்ரகாமின் காலத்தோட மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைய ஆரம்பிக்குது. அப்ரகாமுடைய தகப்பனுடைய ஆயுசு நாள் 205 வயசு, தேராவுடைய வயசு நாள். அப்ப அதுக்கப்புறம் அப்ரகாமுடைய வயசு எவ்வளவுங்க? 175. ஈசாக்குடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவுங்க? 180. யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 இல்லைங்களா? அதே போல யோசேப்பு 110. இது மாதிரி ஏஜ் அப்படியே என்னங்க டிக்ளைன்ல வருது. அப்ப அதுக்கு முன்பதாக நோவாவுடைய ஆயுசு நாட்கள் 950. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஏஜ், அதாவது கால சூழ்நிலைகள் பூமியில வந்துருச்சு இல்லையா? பூமியுடைய சூரியனுடைய நேரடி கதிர்கள் பூமியை தாக்கும் போது மனுஷனுக்கு ஏஜ் ஆயுசு நாட்கள் கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ ஏறக்குறைய ஜலப்பிரளயத்துக்கும் நோவா காலத்துக்கு இடைப்பட்ட காலத்துலதான், சரி, ஜலப்பிரளயத்துக்கும் அப்ரகாம் காலத்துக்கு இடைப்பட்ட காலத்துலதான் யார் வாழ்ந்தது? யோபு வாழ்ந்தார்னு சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்றாரு, யோபு புஸ்தகம் தான் வேதத்துல முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகமா இருந்துச்சு. அது ஆதியாகமம் எழுதப்படுறதுக்கு முன்பதாக எழுதப்பட்டுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அப்ப தேவனை குறிச்சு முதல் ஞானம் யாரும் வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்போ ஏன்னா எழுத்து எந்த காலத்துல வந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம், யார் எழுதுன்னு தான் பாக்குறோம். பைபிள்ல எழுதப்பட்டதுன்னு சொன்னா தேவன் 10 கட்டளை எழுதுறார். ஆதியாகமம், யாத்திரை, லேவியராகமம், என்ன, உபாகமத்தை மோசே எழுதுறார். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்பதாக தான் யோபு இருக்குது. ஆனா யோபு காலத்துல எழுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. எழுத்துன்றது எதுக்காக வந்து மனுஷன் எவாலுவேஷன் அப்படின்னு சொன்னா தன்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த கத்துக்கொள்றான், எழுதுறான்னா எப்ப எழுத ஆரம்பிப்பான்? எப்ப எழுதுறான்? மொழி எப்ப வரும்? ஒரு விஷயத்த சிந்திச்சு பாருங்களேன், மொழி எப்படி வரும்? மொழின்றது என்ன? தன் தாட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வைக்கிற டூல் தான் மொழி. தான் என்னுடைய சிந்தையில இருக்கிற பாகத்தை நான் உங்களுக்கு கடத்துறதுக்கு என்ன பண்றேன்? யூஸ் பண்றேன். வேவ் லென்த்ல, ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்ல என்ன பண்றேன்? நான் அதை யூஸ் பண்றேன். வேவ் லென்த் என்னங்க? என்னோட ஒலி வாய் மூலமா சத்தத்தை, ஒலி அலை நீளங்களை ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்ல யூஸ் பண்றேன். அதுதான் மொழியா இருக்குது. என் சிந்தை இருக்குது, சிந்தையில இருந்து என்ன பண்றேன்? சத்தத்தை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நேரடியா நான் உங்களை பாக்குறேன்னு சொன்னா சத்தத்தை யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு பின்வர சந்ததிகளுக்கு நான் என்ன பண்றேன்? அதை நான் கடத்தணும்னு சொன்னா குறியீடுகள் மூலமா கடத்துவேன். எப்படி கடத்துவேன்? குறியீடுகள். அதான் என்ன பண்ணுவாங்க சொன்னா வேதத்துல கியூனிஃபார்ம் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஓவிய எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த ஓவிய எழுத்துக்கள் மூலம் எழுத்து வந்து அதுக்கப்புறம் தான் அந்த எழுத்துக்களா மாறி அதுக்கப்புறம் இலக்கியம் வந்து, சரி, இலக்கணம் கிராமர், ஒரு மொழிக்கான கிராமர் இருக்கு. அந்த கிராமர் வந்து அதுக்கு ஒரு மொழியா மாறுது. அப்ப யோபு காலத்தை நீங்க படிக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னு சொன்னா எழுதவும் நல்லா இருக்கும்ன்றார். என்ன சொல்றாருங்க? அப்போ யோபு காலத்துல எழுத்து இருந்திருக்குது. எப்போ? எந்த காலத்துல? ஜலப்பிரளயத்துக்கும் அப்ரகாமின் காலத்துக்கு சென்டர்ல இருந்திருக்குது. உளி வெட்டா இருக்கணும், ஸ்டோன்ல எழுதுனா நல்லா இருக்கும்ன்றார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சொல்றது? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம உள்ள போலாம். ஒரு சில காரியங்கள் பாருங்க. இப்போ யோபு காலத்துல இருந்த தேவனுடைய அடையாளம் என்ன? நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அந்த காரியத்தை மட்டும் காட்டுற பாருங்க. ஒரு சின்ன லைன் மட்டும் காட்டுறேன். சரி, நான் எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு.
சரி, நான் அப்புறம் காட்டுறேன். அப்ப சொல்றாரு, யோபுக்கு தான் தேவனை குறிச்சுதானா முதல் அடையாளம், அறிவு. யோபுக்கு தேவன் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அந்த சிம்பிளா தான் யூதர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சிம்பிள் எப்படி இருக்கும்ன்றத காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க எங்கேயோ பார்த்துருந்தீங்களா சொல்லுங்க, பாருங்க எப்படி இருக்கும். நான் ஆக்சுவலி எடுத்து வைக்கிறது மறந்துட்டேன், நான் காட்டுறேன். இப்படி இருக்கும் சிம்பிள். நான் எடுத்து வைக்கிறது மறந்துட்டேன். இப்படி இருக்கும் யோபு காலத்துல வந்த சிம்பிள். இந்த சிம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கேயாவது பார்த்திருப்பீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டுறது எடுத்து வச்சேன். இந்த சிம்பிளை தான் தீர்க்கதரிசி இதே சிம்பிளை தான் மேகத்துல கிறிஸ்து வந்தாருன்ற இந்த நோட்ஸை எடுத்து வைக்கிறத மறந்துட்டேன். இதே அப்போ காலங்கள் நெடிகளும் தேவன் தன்னுடைய தோற்றத்தை என்ன பண்றது இல்ல, மாற்றிக்கொள்ளதே இல்லை. அப்போ நான் ஆல்ரெடி சொல்றேன், அதாவது ஷாலோம்ன்ற செய்தியில சொல்றாரு, லாம்சா பைபிள்ல எந்த சிம்பிள்ல வெளிப்படுத்தினாரோ கிறிஸ்து, அதே வகையில தான் மேகத்துல இறங்கி வந்ததா தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்போ ஒரு காலத்திலயும் யோபு காலத்துல எப்படி வெளிப்பட்டாரோ அந்த தன்மைகள் மாறாதபடிக்கு தேவன் தன்னை என்ன பண்றாருங்க, தனக்குள்ள இருக்கிற தன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டே என்ன பண்றாரு வரார். சரி, நான் அந்த நெக்ஸ்ட் வீக் வரும்போது இந்த யோபு புத்தகத்தை தான் பாக்குறோம், நான் அதை குறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரி, நான் இன்னும் ஆழத்துக்குள்ள போலாம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வாசிக்கிறேன் கவனிங்களா. இப்ப இந்த யோபு புத்தகத்தை குறிச்சு சொல்லும் போது என்ன சொல்லப்படுது பாருங்க. சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, யோபு. இதுல யோபு, நீதிமொழி, பிரசங்கி இவைகள் ஞான பாட்டுகள் சொல்லப்படுது. ஞான பாட்டுகள்லாம் விஸ்டம் சாங்னு சொல்லப்படுது இல்லைங்களா. அப்ப ஞான பாட்டுன்றது என்னன்னு சொன்னா நம்முடைய சிந்தையோட தொடர்பு கொள்றது, நம்ம இருதயத்தோட தொடர்பு கொள்றது. எதோட தொடர்பு கொள்றது? இருதயத்தோடு. இப்போ மனுஷன் ஒரு பாட்டு பாடுறான், ஒரு ஃபீலிங்கோட பாட்டு பாடும் போது அந்த பாட்டு எதோட தொடர்பு கொள்ளுது? அவன் இருதயத்தோடு, அவன் வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதோட தொடர்பு கொள்ளும் இல்லைங்களா. இவை ஞானத்தின் வார்த்தைகள், இவை நமக்கு தேவை. தேவன் ஞானத்தை வெளிப்படுத்தும். நான் ஆல்ரெடி சொன்னேன், யோபு புஸ்தகம் ரொம்ப சயின்டிபிக்லி இருக்கிற புஸ்தகம், சயின்ஸ் அதிகமா பேசுற புஸ்தகம். அதுல பாத்தீங்கன்னா சொன்ன வானசாஸ்திரத்தை குறித்து அதிகமா இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இவை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எவ்வாறு வாழ்வது அப்படின்றத வெளிப்படுத்துது, எப்படி வாழ்றது யோபு புஸ்தகத்தை காட்டுது. அதே போல இந்த யோபு புஸ்தகத்துடைய நோக்கம் என்னன்னா, தேவன் நல்லவர் மற்றும் சர்வ வல்லவரானால் ஏன் நீதிமானுக்கு தீமை, வேதனை, கஷ்டம் வருகிறது அப்படின்றத சொல்லுது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், யோபு புஸ்தகத்துல நிறைய இடத்துல சர்வ வல்லவர்னு பேசும். என்ன பேசும்? இப்ப இந்த சர்வ வல்லவர்ன்றத தேவன் யாருக்கு ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தினாரு? யாருக்குங்க? அபிரகாம் வெளிப்படுத்தினார். ஆனா யோகோவா அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தல. யோகோவான்றது வெளிப்படுத்தின காலம் எதுன்னு சொன்னா மோசஸ் காலத்துக்கு அப்புறம் தான் யாவேன்ற பேர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த சர்வ எல் ஷடாய்ன்ற பேரு அபிரகாம் முன்னாடியே யோபுக்கு தெரியுது. அபிரகாம் முன்னாடியே யோபுக்கு தெரியுது. அப்ப யோபு காலத்துல தேவன் சர்வ வல்லவர் வெளிப்படுத்தி காட்டினார். இப்ப அடுத்தது பாருங்க, இந்த தேவன் நல்லவரா இருக்கிறாரு, நம்ம நல்லவர் விசுவாசிக்கிறோமா? அப்ப நல்லவர் விசுவாசிக்கும் போது ஏன் தீமை வருது? எப்படி தீமை வந்துச்சு? அதே போல வேதனை, கஷ்டம் எதனால வருது? இந்த கேள்விக்கான பதில இந்த புஸ்தகம் கொடுக்குதான். இந்த கேள்விக்கான பதில இந்த புஸ்தகம் கொடுக்குது. இந்த புஸ்தகம் 5 பாகங்களா பிரிக்கலாம். எத்தனை பார்த்தா பிரிக்கலாம்? 5 பார்த்தா பிரிக்கலாம். 1, 2 இந்த 42 அதிகாரத்தை 1, 2 புஸ்தகம் வந்து யோபுவும் சோதனைக்கு உட்படுத்தலும் தேவனும் சாத்தானும். இப்ப தேவனும் சாத்தானும் ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த போட்டிக்கான காலமா யோபுடைய வாழ்க்கை அமையுது. நல்லா கவனிங்க, எப்படி அமையுது? இது தேவன் வந்து சண்டை போடுற பிசாசு 2 பேரும் என்ன பண்ணா, அவங்க சண்டை போட்டா பரவாயில்ல, அந்த சண்டைக்கான இதை வந்து யார் வர்றது? யோபு வர்றாரு. யோபோட வாழ்க்கை அமையுது. இப்போ இதுதான் தீர்க்கதரிசி செய்தியா கொடுக்குறாரு. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துடைய இடம் தான் மனுஷனா இருக்கிறான். இது எப்படி தெரியுதுன்னா, இது தீர்க்கதரிசி சொல்றாரு. இது எப்படி தெரியுதுன்னா முதல் 2 அதிகாரத்துல தெரியுது. இப்போ யோபு என்னன்னு சொல்லி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாரு. ஆனா பரலோகத்துல ஒரு விஷயம் நடக்குது. அது யோபுக்கு தெரியுமா? எப்பா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுனதுக்கு நான்
நான் என்ன பண்றது? நானா கிடைச்சேன்? இப்ப சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அதுதான். தீர்க்கதரிசி அதுக்கு பதில சொல்றாரு. என்ன பதில சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன். தேவன் பாருங்க என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி, ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, புத்திரசுவிக 4 பாட்டுல, கர்த்தர் யோபின் பேரில் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். உங்களை எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். என்னை எந்த அளவுக்கு நம்பலாம் என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் இப்போது பேசிக் கொண்டிருப்பது தமது பிள்ளை ஸ்தானத்தில் பொருத்துவதை குறித்ததா இருக்கிறது. திரும்ப சொல்றாரு, தேவன் யோபுவை நம்பினாராம், அதை பிசாசுக்கு ப்ரூவ் பண்ண நினைச்சாராம், அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்றார். உங்களுக்கு எதுக்காகன்றதான் இப்ப இந்த நான் முதல் சாப்டர்ல காட்டுறேன் உங்களுக்கு. அது கீழே நான் பின்னாடி வர ஒரு விஷயத்த வர்றேன். நான் புத்தகத்தை குறிச்சு தான் பாக்குறேன், நிறைய வெளிப்பாடுகள் சத்தியத்துக்குள்ள உள்ள போகல. அப்ப இந்த யோபு புஸ்தகமே என்னன்னு சொன்னா, தேவன் ஒரு மனுஷனை நம்புறார் தெரிஞ்சு சொல்றார். யோபு புஸ்தகம் என்னவா இருக்குது? தேவன் யோபு மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதாவது அவர் என் வாழ்க்கையில வருது ஒரு சோதனை வருது, என் வாழ்க்கையில ஒரு பரீட்சை வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேல தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு சேலஞ்ச் நடந்துட்டு இருக்குது. அந்த சேலஞ்சுடைய பிளே கிரவுண்டா நம்ம இருக்கிறோம். அதுதான் இந்த காரியம் யோபு வெளிப்படுத்தப்பட்டுச்சான்னு சொன்னா இல்ல. யோபுக்கு தெரியுமா? சரி, இப்போ என்ன பண்றாரு சொன்னா, பின்பதாக யோபு தேவன் என்ன செய்றாரு, பாடி சேஞ்சிங் பண்ணிட்டாரு. என்ன பண்றாரு, 7000 ஆடு வந்து எத்தனை ஆயிரம் ஆடு ஆயிடுச்சு? 16000, 5000, 10000 ஆயிடுச்சு. இந்த வெளிப்பாடு யோபு கொடுத்திருந்த ஆண்டவரே பரவாயில்ல, ஜாலியா என்ன பண்ணி அனுபவிச்சிருப்பேன். கரெக்டா? புரிஞ்சா இல்லைங்களா? எல்லா காரியமும் யோபுக்கு பின்னாடி யோபுடைய என்னங்க, பசங்களை திரும்ப ரிட்டர்ன் ஆக போறாங்க, அவங்க உயிர் தருதல் அடைய போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவனிச்சுக்கோங்க நல்லா. எல்லாம் போனதெல்லாம் ரிட்டர்ன் வருது. யோபுவே கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கு எல்லாம் திரும்ப என்ன ஆயிடும், ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டு இருந்தாருன்னா பிரச்சனையே இல்ல. பிரச்சனை இருந்திருக்குமா? ஆனா தேவன் எதுவுமே சொல்ல. என்ன காரணம்னா, நான் யோபு மேல் நம்பி வச்சிருக்கிறேன். நான் உண்மையாவே துன்பப்படுத்தினா கூட, உண்மையாவே நான் வேதனைப்படுத்தினா கூட யோபு எனக்காக நிற்பான்னு சொல்லி தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆனா இங்க பிரச்சனை கிடையாது. தேவன் எல்லாத்தையும் வெளிப்பாடு மூலமா கொடுத்துறாரு நமக்கு. உன் பாடி சேஞ்சிங் கொடுக்க போறேன், உனக்கு ஸ்தானத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டே நம்மளால சோதனை என்ன பண்ண முடியல. யோபுக்கு நமக்கு பிரச்சனை இது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பாடி சேஞ்சிங் தரப்போற, இப்படிதான் 3ஆம் இடிப்பின் ஊழியம் இருக்க போகுது. அதுக்கு செஞ்சு காட்டிட்டே தீர்க்கதரிசியின் மூலமா இப்படிதான் மீன் உயிரடைய போகுது, இப்படிதான் அணில் உண்டாக்கப்பட போகுது, புதிய சிருஷ்டிப்பு இப்படிதான் வரப்போகுது, பாடி சேஞ்சிங் தான் நடக்க போகுது, உன் சரீரம் இப்படிதான் மாறப்போகுதுன்னு சொல்லி எல்லா வெளிப்பாடுகளும். சரி, நான் ஒரு சொல்றேன், உங்க சோதனைய வரும்போது சோதனையில் தேர்த்தி கொள்றதுக்கு யார் இருக்கிறது? எந்த கேரக்டரை பார்ப்பீங்க? உங்க சோதனை வருது, நம்ம வாழ்க்கையில சோதனை வருது, சோதனை போயிடுது, திரும்ப போகுதுன்றத குறிச்சு பைபிள் ஏதோ ஒரு கேரக்டரோட பொறுத்துவீங்களா? எந்த கேரக்டர் அது? யோபுக்கு எந்த யோபு இருந்தாரு? யாரும் இல்லையே. உங்களுக்கு ஒரு யோபு இருக்கிற மாதிரி யோபுக்கு எந்த யோபும் இல்ல. உங்களுக்கு விசுவாசம் வேணும்னா யார பார்ப்போம்? அப்ப அபிரகாம் எந்த அபிரகாம் இருந்தாரு? யாரும் கிடையாது. ஈசாக்கு கீழ்ப்படினும் தன் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படினும் சொல்லி ஈசாக்க பாக்குறோம். ஈசாக்கு எந்த ஈசாக்கும் கிடையாது. எந்த ஈசாக்கும் கிடையாது. அப்போ இந்த யோபுவுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் யோபுவின் மேல வைத்த நம்பிக்கையாது அந்த புஸ்தகமே. தேவன் ஒரு மனுஷனை நம்புறாருங்க அப்படின்னா எந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும்? யோபு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும். அப்போ வாசிக்கும் போது தேவன் நம்ம ஒருத்தரையும் எவ்வளவு நம்புறாரோ அதை குறிச்சுதான் சோதனை. ஒரு சிலருக்கு வரதே கிடையாது, ஜாலியா இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அவர் நம்புறதே கிடையாது, சுத்தமா என்ன கிடையாது, நம்புறதே கிடையாது. உன்னை கை வச்சனா நீ முடிஞ்சிருவேன், என்னை விட்டு கொடுத்து போயிடுவேன், நான் உன்னை தொடவே மாட்டேன்றார் தேவன். உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாருன்னு சொன்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அதுக்கு சேலஞ்ச், பிசாச சேலஞ்ச் பண்ணுவார். நான் தான் காட்டினேன் முதல் 2 அதிகாரம் அந்த இந்த வேத புஸ்தகத்தை எத்தனை பார்ட்டா பிரிக்கலாம்னு சொன்னேன்? 5 பார்ட். முதல் பார்ட்டு தேவனுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற சேலஞ்ச். எங்க நடக்குது? பரலோகத்துல நடக்குது. 2 சேலஞ்ச் நடக்குது. கரெக்டுங்களா? முதல் சேலஞ்சு யோபுவுடைய சொத்துக்களை குறிச்சுதான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? 2வது சேலஞ்சு யோபுவுடைய சரீரத்தை குறிச்சுதான் இருந்துச்சு. சொத்து, ஆஸ்தி பாஸ்தி, குடும்பம், பிள்ளைகளை குறிச்சு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சோதனை. 2வது சோதனை என்ன இருந்துச்சு? ஒரு மனுஷன் தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பான்னு சொல்லப்படுது. கரெக்டுங்களா? ஆனா பிசாசு தேவன் சொல்றாரு,
நீ அந்த அவங்க உச்சம் தலை முதல் கால் வரைக்கும் தொடு, ஜீவனை எடுக்காதன்னு சொல்லிட்டாரு. அப்போ 2 சோதனைகளுக்கான போட்டிகள் நடக்குதாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒண்ணு பொருளாதார குடும்ப இழப்பு அப்படின்ற ஒரு பாகத்துல சோதனைக்கு உட்படுவான், 2வது சரீர வியாதியின் சோதனைக்கு உட்படுவான். சோதனைகள் 2 தான். ஒண்ணு சரீரத்துக்கு வெளியே தான் குடும்பம், பைனான்சியல் ஸ்டேட்டஸ், இதை சார்ந்த விஷயங்கள். 2வது தன் சரீரத்துக்கு உட்பட்ட பகுதிகள். 2 தான் சோதனை. இந்த 2 சோதனையும் யாருக்கு போட்டி? தேவனுக்கும் பிசாசுக்கும் போட்டி. அதுதான் இல்லையா? அப்ப இந்த 2 விஷயம் தான் நமக்கு வருது. ஆனா சோதனை முறைகள் 3: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆக்சுவலி இது வந்து பரீட்சையா இருக்குது. இது பரீட்சை, கவனிச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது 1வது அதிகாரமோ 2வது அதிகாரமோ யோபுக்கு வர சோதனை, தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற அந்த சேலஞ்ச், போட்டி. அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்துல 31வது அதிகாரம் வரைக்கும் யோபுடைய 3 நண்பர்கள் என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. என்ன நடத்துறாங்கன்னா, நீ சரியா நான் சரியா, நான் கரெக்டா இருக்கிறேன் நீ தப்பா இருக்கிற அப்படின்னா. யோபு புஸ்தகம் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் சிலருடைய லீகலிஸ்டுடைய பார்வை, இன்னைக்கு லீகலிஸ்டுகள் செய்திகள் அதிகமா இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, பரிசுத்தாவி பெறாம தேவனுடைய சித்தத்தை அறியாத ஒரு மனுஷன் இந்த செய்தியில இருந்தா அவன் லீகலிஸ்டா மாறிடுவான். லீகலிஸ்டா என்னங்க? பிரமாணத்தின்படி நீதிமானாக்க முயற்சிப்பது. இப்போ லீகலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க சொன்னா, ஒரு சகோதரனுக்கு ஏதோ ஒரு சோதனை வருது, மீன்ஸ் ஏதோ ஒரு உபத்திரம் வருதுன்னா உடனே அவங்க செஞ்ச பாவத்தினால்தான் வருதுன்னு சொல்றது. ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னவனே, குடும்பத்துல ஏதோ சோதனை கஷ்டம், உடம்பு சரியில்லைன்னு சொன்னவனே என்ன சொல்றது? இதனாலதான் வந்துச்சு அதனாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இத மாதிரி யோபுவுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பாருங்க வசனம், தேமானியனாகிய எலிபாஸ், சூயனாகிய பில்தாத், நாகமாத்தியனாகிய சோஃபார். இந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, யோபுவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, தூரத்துல இருந்து வராங்க. கவனிச்சுக்கோங்களேன், கவனிங்களா? தூரத்துல வராங்க. தூரத்துல வந்துட்டு தூரத்திலே பார்த்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கின்னு வந்து 7 நாள் பேசாம இருக்கிறாங்க. எப்பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. மேடம் சொல்றாரு, இவங்க 2 பேரும் அவங்க சர்ச் மேட்ஸ் தான், சபை விசுவாசிகளாம், யோபுவுடைய சபை விசுவாசிகளாம். மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, ஒரே சபையில இருக்கிற 3 பேரு, இந்த 4 பேரு, கரெக்டுங்களா? ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரா யோபுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு பிரச்சனை அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. என்ன ஈஸி? உலகத்திலே ரொம்ப ஈஸி அட்வைஸ் பண்றது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ரோ இப்படி பண்ணிருக்கலாம், ஏன் ப்ரோ கீழே பார்த்து வரக்கூடாதுன்னு, கீழே விழுந்துட்டு பல்லெல்லாம் உதவிட்டு இருக்கோம், பார்த்து வரக்கூடாதுன்னு. ஏங்க பார்த்து வந்துருந்தா நான் ஏன் பல்ல வச்சுருப்பேன்? பார்த்து வந்திருந்தா நீங்க அப்ப என்ன பண்ணணும், சரி ஆனது ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்திரப்படுத்தணும், தேற்றணும். பார்த்து வரக்கூடாது அப்படின்றது மூலமா பல்லு வந்துருப்பது கிடையாது, வந்துருமா? அப்போ என்ன ஈஸி? இன்னைக்கு ஈஸி, நமக்கு அதிகமா ஈஸியான விஷயம் என்னங்க? அட்வைஸ். என்ன பண்ணணும், ரியலா என்ன பண்ணணும்? சகோதரன் என்ன பண்ணணும், தேற்றுதலுக்குரிய காரியத்துக்குள்ள கொண்டு போகணும். மேக்சிமம் பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தருடைய சோதனையில கஷ்டத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல. யோபு புஸ்தகத்திலே படிச்சீங்களா கூட கடைசி வரைக்கும் யோபு வாழ்க்கையில நடக்கிற அநேக கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. அதெல்லாம் எங்க பதில் வருதுன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல ஆல்பா ஏஜ் மெசேஞ்சரும் தீர்க்கதரிசி வந்தா பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு புரியுதா உங்களுக்கு? எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஆனா நமக்கு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது அப்படின்னா, இன்விசிபிள் டைமென்ஷன், காணக்கூடாத அந்த பரிணாமத்துடைய காரியம் ஓபன் ஆகுது நமக்கு. பரலோகத்துல இது மாதிரி நடந்துச்சு. 2 பேர் தேவனும் பிசாசும் பேசிக்கிறாங்க. இது வாண்டடா தேவனே வழிய கூப்பிட்டு விட்டது. என்ன சொல்றாரு? ஆக்சுவலி இந்த பரலோகத்தின் காட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, எல்லா தூதர்களும் வந்து விஷயத்தை சப்மிட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? பூமியில இப்படி இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. பிசாசு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நிக்கிறான். எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது தேவனே வாண்டடா வழிய வந்து, என் குமாரனாகிய யோபுவை பார்த்தாயான்னு சொல்லி தேவனை இழுத்து கொடுக்குறாரு. தேவனே என்ன பண்ணாருங்க? ஈர்த்து கொடுக்குறாரு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். கவனிச்சுக்கோ நல்லா. இப்போ அடுத்தது பாருங்களேன், 33வது அதிகாரத்துல 31வது வசனம் வரைக்கும் என்ன இருக்குது? யோபுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசுறது. அதுக்கப்புறம் 33வது அதிகாரத்துல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் எலிகுன்ற நபர் பேசுறார். யார் பேசுறதுங்க? பாருங்க, இந்த எலிகு யாருன்றாருன்னா, ராமின் வம்சத்தனாகிய பூசியன் ஆகிய பராகியலின் குமாரனாகிய எலிகு. இந்த எலிகு பேசுறாரு.
என்ன பேசுறாருன்றது நான் அதுக்கப்புறம் சொல்றேன், என்ன பாயிண்ட்ஸ் சொல்றேன். இந்த நபர் பேசுறாரு எதுங்க, 33வது அதிகாரத்துல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும். அப்புறம் 38வது அதிகாரத்துல 41வது அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய மறு உத்தரவு, தேவனுடைய மறு உத்தரவு. இப்போ 38வது அதிகாரத்துல 41வது அதிகாரம் வரைக்கும் தேவன் யோபு கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கிறார். தேவன் பதில் சொல்ல பாருங்களேன், இதுதான் விஷயம். தேவன் என்ன சொல்ல, யோபுவே உனக்கு இதனாலதான் இது நடந்துச்சு சொல்லவே கிடையாது. நீங்க படிச்சு பாருங்க. யோபுவே சில நேரங்கள்ல சில கேள்விகளே பதிலா அமையும். எப்படி அமைங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கு கேள்விகளே பதிலா அமையும். அந்த மாதிரி தேவன் யோபு கிட்ட கேள்விகள் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கேள்விகள் கேட்ட பின்னாடி 42வது அதிகாரத்துல யோபு மறு உத்தரவு கொடுக்கிறாரு. மீண்டும் மூல நிலை திரும்ப மறு உத்தரவு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நான் கேள்விப்பட்டேன், இப்போ என்ன பண்றேன், காண்கிறேன், என் கையை எடுத்து வாயை பொத்தி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பேசாம அமைதியா இருக்கிறேன். அப்ப தேவன் 38வது அதிகாரத்துல 41வது அதிகாரம் வரைக்கும் எதுக்கு பதில் சொல்ல, நீங்க படிச்சு பாருங்க. எல்லாம் கேள்விதான் கேட்பார் தேவன். என்ன கேட்பாரு? கேள்வி கேட்பார். 38வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க, உங்களுக்கு அதுல வரும் பாருங்க. 38:1 பாருங்க, நான் வாசிக்கிறேன். 38:1 அறிவியலாத வார்த்தைகள் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போது புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அப்ப அது கீழே அப்படியே வாசிக்கலாம். அடுத்த அதிகாரம் பாருங்க. அடுத்த அதிகாரத்துல பாருங்களேன், 39வது அதிகாரம். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிற காலத்தை கவனித்தாயோ. அப்போ 38வது அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது, 39வது அதிகாரமும் கேள்வியா? கரெக்டுங்களா? இப்ப 41வது அதிகாரம். சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவனின் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிற இவைகளுக்கு உத்தரவு சொல்லத்தக்கவன் யார் என்றார். இதுலயும் 31வது அதிகாரம் 40வது அதிகாரத்திலேயே கேள்வி. அடுத்தது 41வது அதிகாரம் பாருங்க. லிவியதானை தூணினால் பிடிக்க கூடுமோ? அது நாக்கை நீ விடுகிற கயிறினால் பிடிக்க கூடுமோ? அப்போ 38வது அதிகாரத்துல இருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் தேவன் எதுக்குமே பதில் சொல்ல, எல்லாமே திரும்ப கேள்விதான் கேட்கிறார். அப்ப இந்த அதிகாரமே இன்னொரு வகையில இந்த புத்தகத்தை பார்த்தா என்னன்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இந்த புத்தகத்தை வெறும் கேள்விகளுடைய புக்கா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில சில கேள்விகளே என்ன ஆயிடுங்க, கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரங்களில் நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணிருப்போம், தவறுகள் செஞ்சுட்டே இருக்கணும், பாவத்துல பின்னாடி போயிட்டே இருக்கும்போது பதில் வராது. ஏதோ ஒரு நபர் மூலம் நபர் மூலமா ஒரு கேள்வி பிறக்கும். என்ன பிறக்கும்? கேள்வி பிறக்கும். கேள்வி பிறக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்விதான் என்ன ஆயிடும் நம்ம வாழ்க்கையில. அப்புறம் என்ன மாறிடும், பதிலா மாறும். அந்த மாதிரி தேவன் 38வது அதிகாரத்துல வெறும் கேள்விதான் கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில கேள்விதான் கேட்கிறார். அந்த கேள்விதான் பதிலா மாறுது. இப்ப 42வது அதிகாரம் பாருங்க. அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் சர்வ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேவனுடைய சாவச்சினிட்டியை குறித்து பேசுறார். தேவனுடைய சுயாதிபத்தியம் பெருசு. என் வாழ்க்கையில எதையும் செய்யறதுக்கு சிருஷ்டிகருக்கு வல்லமை உண்டு. ஏன்னா நான் சிருஷ்டியா இருக்கிறேன், அந்த சிருஷ்டிகருக்கு வல்லமை இருக்குது. அதை என்ன புரிந்து கொள்வது என்பது கூடாத காரியம்ன்றத யோபு புரிஞ்சு கொள்றாரு. யோபு இங்க ஆன்சர் வந்துச்சா? ஸ்ட்ரைட் ஆன்சர் வரவே கிடையாது. ஸ்ட்ரைட் ஆன்சர் வர கிடையாது. கீழே பாருங்க, அறிவில்லாமல், அது கீழே 42, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரிந்ததையும் சரி எனக்கு தெரியாததையும் புத்தி கெட்டாதையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்போது நான் பேசுவேன். உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். என் வாழ்க்கையில இதெல்லாம் நினைச்சு என்ன பேசுறாருன்றத குறித்து சொல்றேன். 3வது அதிகாரத்துல 31வது அதிகாரம் வரைக்கும் 3 பேர் பேசுறாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? நான் சொல்றேன் எப்படி பேசுறாங்கன்றத கீழே சொல்றேன், கவனிங்க நல்லா. எப்படி பேசுறாருன்னா 3 சர்க்கிளா பேசுறாங்க. எவ்வளவு சர்க்கிளா பேசுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யோபு பேசுறாரு, அதுக்கப்புறம் எலிபாஸ் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? யோபு எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்றார். வராங்க துக்கத்தை விசாரிக்க வரும்போது 3 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசுறாரு. யார் பேசுறது?
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, அப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி பேசிட்டு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதனாலதான் ஆயிடுச்சுன்றார். அப்போ முடிஞ்சா அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு பதில் யோபு சொல்றாரு. ரெண்டாவது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் யோபு பதில் சொல்றாரு. யாருக்கு? முதல் நபருக்கு பதில் சொல்றாரு. எலிபாஸ் பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நபர் பில்தாத் பேசுறாரு. இல்ல இல்ல நீ தப்பு பண்ணிட்டன்றார். யார் சொல்றது? பில்தாத் சொல்றாரு. அதுக்கப்புறம் யோபு அவருக்கு பதில் சொல்றாரு. இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் தப்பு பண்ணல, நான் கரெக்டா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லி யார் பேச ஆரம்பிக்கிறது? யோபு பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது சோபார் சொல்றாரு, இல்ல அப்படி கிடையாது, ஒருத்தன் குற்றம் செய்யாம தண்டனை கிடைச்சது கிடையாது இந்த பூமியில, நீ ஏதோ ரகசிய பாவம் செய்திருக்கிறாய், அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்றார். அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கும் யார் சொல்றது? பதில் சொல்றது யோபு பதில் சொல்றாரு. இதுதான் ஒரு கான்ஃபரன்ஸ். இது மாதிரி 3 கான்ஃபரன்ஸ் பேசுறாங்க. இது மாதிரி 3 கான்ஃபரன்ஸ். அடுத்தது பாருங்க, அப்புறம் திரும்ப எலிபாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எலிபாஸ், பில்தாத், சோபார். ஃபர்ஸ்ட் யோபு பேசும்போது 3 பேருக்கு 3 டைம் ஆன்சர் பண்ணிட்டாரு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. திரும்ப யார் ஸ்டார்ட் பண்றது? கூடுமான வரைக்கும் குற்றம் சுமத்துறாங்க. கூடுமான வரைக்கும் தேவன் உன்னை நம்பலப்பா அப்படின்றாங்க, நீ தப்பு பண்ணிட்டப்பான்றாங்க. தேவன் மனுஷன் நம்புறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நம்ம சர்ப்பத்தின் அடிச்சோடு செய்தியில பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? சர்ப்பத்தின் அடிச்சோடு யோபு கிட்ட எப்படி வந்துச்சுன்றதை பார்த்தோமா? யாரு? எலிபாஸ் பேசும்போது தேவன் மனுஷன் நம்புறது இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா தேவன் நம்பாம அந்த சோதனை வந்துச்சு. இந்த பரீட்சை எதனால வந்துச்சுங்க? தேவன் நம்புறாரு. அப்ப பிசாசு எப்படி வஞ்சகமா நுழைஞ்சு தேவன் நம்புறதுலன்னு சொல்லி பேசுறா இல்லைங்களா? இது மாதிரி இந்த 3 பேரும் மாத்தி பேசுறாங்க. அடுத்தது பாருங்க, யோபு பேசுறாரு. அதுக்கப்புறம் எலிபாஸ் பேசும்போது திரும்ப யோபு அதுக்கு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் பில்தாத் பேசுறாரு, திரும்ப யோபு பதில் சொல்றாரு. சோபார் பேசுறாரு, திரும்ப யோபு பதில் சொல்றாரு. ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்க சொன்னா, எலிபாஸ் திரும்ப பேசுறாரு, யோபு பதில் சொல்றாரு. பில்தாத் பேசுறாரு, திரும்ப பதில் சொல்றாரு. திரும்ப பாத்தீங்க சொன்னா சோபார் பேசல. எத்தனை முறை சண்டை நடக்குது உங்களுக்கு? எத்தனை முறை நடக்குது? 3 முறை பயங்கர சண்டை நடக்குது. இது நடக்கும்போது லிட்டரலா எல்லாம் ஊரே சுத்தி நின்று பார்த்துச்சான். எத்தனை பேர் பார்த்து? 4 பேர் நிக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்றாங்க? சுத்தி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவர் பேசுறாரு, யோபுவே நீ தப்புன்றாரு. அவருக்கு தம் பிடிச்சி யோபு பதில் சொல்றாரு. எப்படிங்க? ஓட்ட சொரணியே பதில் சொல்றாரு. அப்படி இல்லடா அப்படின்னு பதில் சொல்லும் போது இன்னொரு ஆள் ஸ்டார்ட் பண்றாரு, உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன், நீவா என்ன குற்றப்படுத்த பாக்குற அப்படின் போது அவர் பதில் சொல்லணும். அவருக்கு பதில் சொல்றாரு. இந்த பக்கம் ஒரு சுத்தி நின்று 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ சுத்தி நின்று கேட்கும் போது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஊர் ஜனமே கூடி நிக்குது, யோபு பாக்குது, எல்லாம் என்ன பண்ணுது? சுத்தி நிக்குது. அங்க ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான். அதுதான் யாருங்க? எலிகோ. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 33வது அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. முடிஞ்சு என்ன நடக்குது பாருங்களேன். 32வது அதிகாரம். என்ன நடக்குது பாருங்க. யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடினாலும் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். 3 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. இதனால நடந்துச்சு பேசிட்டே இருக்கிறாங்க. அதனால் ராமின் வம்சத்தனாகிய பூசியனாகிய பராகியலின் குமாரன் எலியூவுக்கு கோபம் உண்டது. 4 பேர் மேலேயும் யோபுக்கு யார் கோபம் வந்துருச்சு? எலியூ கோபம் வந்துருச்சு. பாருங்க, யோபு தேவனை பார்க்கிலும் தன்னை நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேல் கோபம் வந்தது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்பட்டிருந்தும் அவர்கள் அதை ஆகாதான் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் வந்தது. அது கீழே பாருங்க, அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. அதனால் பராகியலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன். யாருங்க? நான் யங் பர்சன். அப்போ இவங்க எல்லாம் ஏஜ் பர்சனா, பெரிய ஒரு 100 வயசு இருக்கலாம் எல்லாருக்குமே. ஆனா இந்த எலிகுக்கு யங் பர்சன், இவர் இள வயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். விருத்தாப்பியர்னா அர்த்தம்? எல்லாம் 100 வயசு ஆனாட்கள். விருத்தாப்பியர்னா ஏஜ் பர்சனுங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயதானவர்கள். அப்ப இந்த டைம்ல எல்லாருக்குமே 100 வயசு என்று வயது சென்ற ஞானத்தை அறிவிக்கப்பட்டு இருந்தேன். ஆனாலும் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே உணர்வுள்ளதராக்கும். பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல. இப்போ நீ பேசுறத பார்த்து புரியுதுடா. ஒருத்தம் அறிவு வயசானா புத்தி இருக்குதுன்னு ஒண்ணும் கிடையாது. வயசு தான் மட்டும் நிறைய பேருக்கு அப்படிதான் இந்த செய்தி இல்லை.
20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருப்பாங்க, வார்த்தையை குறிச்சு புத்தியே கிடையாது. புரியுதுங்களா? தேவனுடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கிற ஞானமே கிடையாது. அதனால இங்க எலிகு இங்க பைபிள்ல எதுக்கு அடையாளமா இருக்கிற? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற தீர்க்கதரிசி. இடைநீற்றல் வேலையை செய்யறாரு. எதுக்காக? யோபு எந்த பிரச்சனை நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி யோபுக்கும் பதில் சொல்றாரு, இந்த 3 பேருக்கு பதில் சொல்றாரு. யோபுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொன்னா, பெரியவங்க பேசுற வரைக்கும் இந்த இடம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, பெரியவங்க பேசுற வரைக்கும் சின்னவங்க அமைதியா இருக்கணும், கரெக்ட் தான். ஆனா பெரியவங்க எல்லாம் ஏஜ் ஆயிருக்குன்றதுனால எல்லாம் புத்தி இருக்குதுன்னா ஒண்ணும் கிடையாது. இப்படி இல்லைங்க. இந்த மெசேஜ்ல நான் 20 வருஷம் இருக்கிறேன், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறேன்றதுனால எல்லாம் அவங்க வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கினாங்கன்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஆனா இந்த எலிகோ பெரியவங்களுக்கு கொடுக்குற கணத்தை கொடுத்து வெயிட் பண்றாரு நேரம் வர வரைக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப நேரம் வரும்போது பேசுறாரு பாருங்க. ஆகையால் பெரியவர்களால் ஞானம் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிவித்தவர்களும் அல்ல. அதனால அமைதியா நான் சொல்றதை கேளுங்கன்றார். என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். இதோ உங்களுக்கு வசனங்கள் முடிவு மட்டும் காத்திருந்தேன். அப்போ ஒரு நபர் பேசும்போது பேசுற வரைக்கும் முழுமையா என்ன பண்றாருங்க? காத்திருக்கிறாரு. நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுவுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரகாரம் பிரதியுத்தரம் சொல்கிறவன் இல்லை. இப்போ ஒரு பிரதர்ஹுட்ல, ஒரு சகோதரத்துவத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள நடக்கிற பிரச்சனையா இது அமையுது. எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றத குறிச்சு பாருங்க. அது கீழே அப்படியே பேசிட்டு போது என்ன நடக்குது பாருங்கன்னு சொன்னா, அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருந்தார்கள். அவர்களுக்கு பேச்சும் அச்சு போயிற்று. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன். ஆனால் அவர்கள் மறுமொழி கொடாதபடினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன். நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். வார்த்தையில் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என்னுள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இப்ப பேசுன்னு சொல்லி பேச வைக்கும் சொல்லி எலிகு பேச ஆரம்பிக்கிறார். இவங்களுக்குலாம் ஒருத்தருக்குள்ள என்ன குற்றம்ன்றத சொல்றார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ என்ன நடந்துச்சு? 33 அதிகாரத்துல 32 அதிகாரத்துல இருந்து 37 அதிகாரம் வரைக்கும் யார் பேசுறது? எலிகு பேசுறாரு. எலிகுடைய வார்த்தையிலும் பதில் இருக்கான பதில் கிடையாது. என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லி எலிகு சொல்றாரு. கவனிச்சுக்கோங்க. எங்க ரியலா பதில் இருக்குன்னு சொன்னா, தேவன் பேச ஆரம்பிக்கிற கேள்வியில பதில் இருக்கு. எங்க இருக்கு பதில்? தேவன் பேசினார் இல்லையா? 38 அதிகாரத்துல கேள்வியை காட்டின, 39ல 40ல 41 அதிகாரம் வரைக்கும் தேவன் கேள்வியை கேட்டினார். அந்த கேள்வியில யோபு புரிஞ்சிருச்சு. அதுலதான் பின்னாடி இருக்கிற ரெவலேஷன் இருக்கு. ஆனா பாருங்க, அது கீழே பாருங்களேன். அடுத்த விஷயம் பாருங்க. அப்புறம் 42 அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், 33ல இருந்து 37 வரைக்கும் எலிகு பேசுறாரு. 38ல இருந்து 41 வரைக்கும் தேவோட மறைமுத்திரவு. 42வது அதிகாரம் யோபு மூல நிலைக்கு திரும்புறது. நான் தான் சொன்னேன், இந்த புத்தகம் லா ஆஃப் ரிட்டன் படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். இந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்குது? யோபு ஒரு நிலையில இருந்தாரு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தாரு. அது அப்படியே வச்சுங்க, அப்படியே கீழே போய் திரும்ப மேல சுத்தின்னு திரும்ப மேல வந்துச்சு. அப்போ 1ஆம் அதிகாரமும் 42 அதிகாரம் ஒண்ணுதான். எப்படிங்க? 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் 41 அதிகாரம் ஒண்ணுதான். ஏன்னா அந்த நபர்களும் கேள்வியோடு வராங்க. கடைசி 41 அதிகாரத்துல தேவன் கேள்வியோட வராரு. அப்படியே சுருக்கினே வந்தீங்க சொன்னா ஒன்னொன்னு ஆன்சரை உள்ள என்ன பண்ணுங்க, உள்ளடக்கி இருக்குது. ரிட்டன் வருது. அப்போ லா ஆஃப் ரிட்டன் தான் இந்த புத்தகமே. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்த ஒரு சில பாயிண்ட் இதுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 42 அதிகாரம் இது எல்லாமே உரை நடையில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னா ரிட்டன் ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்குது, டெக்ஸ்ட் ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்குது. ஆனா 3ஆம் அதிகாரத்துல இருந்து 41 அதிகாரம் வரைக்கும் எல்லாமே போயம் டைப்ல எழுதப்படுது. போயம்னா என்னங்க? கவிதைகளா எழுதப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த புத்தகத்தின் இடங்கள் மெயினா வாக்குத்தத்த பூமியை குறிச்சு பேசுது. ஆனா இந்த புஸ்தகத்துல அது சொல்லப்படல. அப்ரஹாம்ல பாக்குறோம் தீர்க்கதரிசி அந்த ரகசியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மக்பேலாவை குறிச்சு தீர்க்கதரிசி சொல்றாரு. ஹிஸ்டாரிக்கலி அந்த இடம் எங்க இருந்து சொன்னா கிழக்கு தேசத்துல இருந்துதான் சொல்லப்படுது. ஊத்ஸ் தேசத்தை குறிச்சு எக்ஸாக்ட் இடம் நமக்கு தெரியல. ஆனா அங்க சொல்லப்படுது கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் யோபு எப்படி இருக்கிறான்? ஞானவானா இருக்கிறான். அவனோட வார்த்தையா கிழக்கத்திய புத்திரர்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது எங்க மத்திய கிழக்கின் கீழ்ப்பகுதியில ஊஸ் தேசம் இருந்துதான் சொல்லப்படுது. கவனிச்சுக்கோங்க நல்லா. இந்த புஸ்தகம் பரலோகத்துல தொடங்கி போட்டியோடு தொடங்குதான். எப்படி தொடங்குது? போட்டியோடு தொடங்கி கடைசியில போட்டியின் வெற்றியாளர் யாருன்னு காண்பிக்கப்படுது. யார் ஜெயிச்சா கடைசியில? யாருங்க?
அதுக்கப்புறம் கடைசியில வந்து தோல்வி பெற்றவன தோத்துருன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பிசாசுடைய காட்சி காணப்படவே இல்லை. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் தேவன் வராரு, பிசாசு 2 பேர் போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் போட்டியில யார் ஜெயிக்கிறது? தேவன் ஜெயிச்சார். ஏன்னா தன்னுடைய எல்லா சாஸ்திகளையும் யோபு இழந்தாலுமே தேவனை மறுதளிக்கல. இப்ப 2வது சரீரத்துக்கு வர வியாதிகள் வருது. அப்ப இந்த சரீரத்துக்கு வர வியாதிகள்ல தான் இந்த 32 அதிகாரம் அமைது, 38 அதிகாரம் அமைது. அதுக்கப்புறம் 2வது கான்ஃபரன்ஸ்ல யார் ஜெயிச்சு திரும்ப? ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது வரா, ரிட்டர்ன் வரா. செகண்ட் டைம் ஜெயிக்கும் போது யாரும் வரல, பிசாசர்ல வந்திருக்க வசனம் இருக்கா? வரல. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் 2வது அதிகாரமும். இது இந்த யோபுன்றது ஏதோ வந்து மித்திக்கல் கேரக்டர் கிடையாது. மித்திக்கல் கேரக்டர் என்னங்க? மித்திகள் புராண கதை கிடையாது. யோபு குறிச்சு பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல சொல்லப்படுது, புதிய ஏற்பாட்டுலயும் 2 இடங்கள்ல சொல்லப்படுது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சொன்னா எசேக்கியேல் 14:14 சொல்லப்படுது. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோபு பைபிள் எப்படி பதிவு செய்து பாருங்களேன், வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்பியவர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு சிறைப்பிற நேரத்துல எசேக்கியேல் இருக்கும்போது அந்த எசேக்கியேல் ஜனங்களோட தேவன் பேசும்போது யோபுவா மெயின் பாயிண்டா எடுத்து வச்சு பேசுறார். யார வச்சு பேசுறாரு? அப்போ யோபுன்ற பர்சன் கண்டிப்பா என்ன இருந்தாங்க? பூமியில இருந்தாங்க. அடுத்தது பாருங்களேன், 5ஆம் வசனம், யாக்கோபு 5ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமோ, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உடையவராய் இருக்கிறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டுல யாக்கோபும் இந்த யோபுவை குறித்து சொல்றார். யோபு நாட் எ மித்திக்கல் கேரக்டர். மித்திக்கல் கேரக்டர் கிடையாது. யோபு ரியலாவே வாழ்ந்த மனுஷன். அப்ப யோபு புஸ்தகம் 41 அதிகாரம் இருக்குது. 41 அதிகாரத்துல 5 பார்ட்டா இருக்குது. முதல் பார்ட் என்னங்க? பரலோகத்துல நடக்கிற காட்சி, தேவன் பிசாசுக்கும் யோபுக்கு வர சோதனையை தொடங்குது. 3ஆம் அதிகாரத்துல இருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் யோபு தன்னோட 3 நண்பர்களும் பேசுறாங்க. அப்புறம் 32ஆம் அதிகாரத்துல 37வது அதிகாரம் வரைக்கும் எலிவு பேசுறாரு. 38ஆம் அதிகாரத்துல 41 அதிகாரம் வரைக்கும் தேவன் பேசுறாரு. 42ஆம் அதிகாரத்துல திரும்ப யாருங்க? யோபு 3 நிலைக்கு வர்றாரு. இதுதான் இந்த புஸ்தகத்துடைய சமரி. இப்போ நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, யோபு புஸ்தகத்துல இருக்கிற எதை குறிச்சு யோபு இந்த புத்தகம் பேசுதுன்ற காரியத்தை குறிச்சு சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை குறிச்சு எது பேசுன்னு சொன்னா, யோபு புஸ்தகத்துல உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுது. எதை குறிச்சு பேசுது பாருங்க. நான் அந்த வாசிக்கிறேன். 25ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. சரி, 19ஆம் அதிகாரம் அதான் சொன்னேன். 25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களை என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்போ உயிர்த்தெழுதலை குறிச்சு யோபு புஸ்தகம் பேசுது. அதே போல வான ராசி மண்டலங்களை குறிச்சு யோபு புஸ்தகம் பேசுது. எதை குறிச்சு பேசுது? வான ராசி மண்டலங்களை குறிச்சு பேசுது. பாருங்களேன். அடுத்தது யோபு புஸ்தகம் 9:8, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளை மேல் நடக்கிறவர். யோபு புஸ்தகம் இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்படுறத குறித்து சொல்லுது. யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, 9:9 இருக்குது. இது 9:9 சமுத்திரத்தின் அலை மேல நடக்கிறவன்ற பார்ட்டு இயேசு கிறிஸ்து வந்து நடக்கிற வரைக்கும் அதை நிறைவேறவே இல்லை. யோபு வாயில ஒரு தீர்க்கதரிசனமா, யோபு ஒரு தீர்க்கதரிசி, யோபு ஒரு ப்ராஃபெட்டா என்ன சொன்னாரு? அவர் ஒருத்தர் தான் வானங்களை விரிச்சு சமுத்திரத்தை அலைகள் மேல் நடக்கிறவன்ற பாட்டு. அது வரைக்கும் என்ன ஆகலங்க? ஏன்னா மோசஸ் வந்தாரு, சமுத்திரத்தின் அலைகள் நடக்கல, சமுத்திரத்தை பொழந்து உள்ள போனார். போனாரா இல்லையா? அப்ப இந்த வசனம் நிறைவேறதுக்கு காலம் நிக்குதுன்னு நடந்துட்டே இருக்குது. இது ஒரு ப்ராஃபட், இது ப்ராஃபட்டிக் வியூ, இது ஒரு ப்ராஃபசி. இது இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து எங்கங்க கலிலேய கடலை நடக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எதுக்காக நடந்தாரு அப்படின்னா யோபுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுறதுக்காக நடக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க. அடுத்தது அவர் துருவ சக்கர நட்சத்திரத்தையும் மிருக சீரியத்தையும் அருமீன்களின் தட்சண மண்டலத்தையும் உருவாக்கினவர். அதுதான் கீழே வசனம் சொல்லுது பாருங்களேன். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். which makes archers Orion and Pleiades and the chamber of the south. அது கீழே பாருங்க. அருவின் நட்சத்திரங்களின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? தேவன் யாரை கேட்கிறாரு?
யோபை பார்த்து 38 அதிகாரத்துல கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்குள்ள மிருக சீரேஷத்தின் கட்டுகளை அழிப்பாயோ, ராசிகளை அதினதின் காலத்துல வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தை அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியாலும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. பூமியை சுத்தி சூரிய மண்டலத்தை சுத்தி 12 ராசிகள் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ராசி மண்டலங்கள் தெரியுமா இல்லைங்களா? முதல் வேதாகமம் எதுங்க? வான சாஸ்திரம் முதல் வேதாகமம். இப்ப முதல் வேதாகம், இப்ப இந்த வேதாகமம் 3 வேதாகங்கள் இருக்குன்னு சொல்றாரு. முதல் வேதாகமம் எதுங்க? 2வது வேதாகமம் பிரமிடு. வான சாஸ்திரம் தான் முதல் வேதாகமம், இயற்கை அதுதான். 2வது பிரமிடு. 3வது என்னங்க? கையில எழுதப்பட்ட வேதாகமம். இந்த கையில் எழுதப்பட்ட வேதாகமம் முன்பதாகவே வான சாஸ்திரத்தை குறிச்சு யோபு பேசுறாரு. இத 12 ராசிகளை குறிச்சு பேசுறாரு. ராசிகளை குறிச்சு அதான் சொல்றாரு இல்லைங்களா? என்ன சொல்றாரு பாருங்க, ராசிகளை அதின் காலத்துல வர பண்ணுவாயோன்ற. ராசியில எதுல தொடங்குது? மேற்கத்திய ராசி எதுல தொடங்குது? கன்னி ராசியில தொடங்குது இல்லையா? சிம்ம ராசியில முடியுது. நம்மூர் ராசி எதுல தொடங்குது? மேஷ ராசியில தொடங்குது. கரெக்டா? மேஷ ராசியில தொடங்குதுங்க. மேஷ ராசியில. ஆனா ரியல் ராசி வட்டத்துல எது ஃபர்ஸ்ட்? கன்னி ராசி. அப்போ வானத்துல நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. என்னங்க? ஸ்டார்ஸ் கான்ஸ்டலேஷன் இருக்கு. ஒரு ஸ்டார் கான்ஸ்டலேஷன்ஸும் ஒரு ராசியை குறிக்குது. அந்த ராசிக்கு ஒரு சிம்பல் இருக்கு. இது எல்லாமே கிறிஸ்துவுடைய வருகையை குறிச்சு குறிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அவர் எதுல வந்தாரு? தொடங்கினாரு கன்னியில தொடங்கி கடைசியா சிம்ம ராசியில வராரு. சிம்ம ராசி கிடையாது, லியோன்னு சொன்னா பெண் சிங்கம்னு அர்த்தம். அப்படின்னா அது மணவாட்டியில வருகிற வருகையை குறிச்சு சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்ப இது எல்லாத்தையும் எங்க சொல்லப்படுதுன்னா, யோபு புஸ்தகம் ராசிகளை குறிச்சு பேசுது. யோபு புஸ்தகம் ஃப்ரிட்ஜை குறிச்சு பேசுது. யோபு புஸ்தகம் ஈய எழுத்துக்கள் அச்ச குறிச்சு பேசுது. எதை குறிச்சு? உளி வெட்டா வெட்டணும்னு சொல்லி ஈய எழுத்துக்களை பேசுது இல்லைங்களா? அப்படின்னா பிரிண்டிங் பிரஸ் குறிச்சு பேசுது யோபு புஸ்தகத்துல. ஃப்ரீசரை குறிச்சு பேசுது. வானத்து நியமங்கள், ஆச்சரிய நட்சத்திரத்தை குறிச்சு பேசுது. அப்போ ஒரைன் ஸ்டார் சொன்னா வானத்துல ஒரைன் பெல்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 நட்சத்திரங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கும். 3 ஸ்டார்ஸ் இருக்கும். அப்புறம் அருமின் நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது. அதுல 7 ஸ்டார்ஸ் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் குறிச்சு பேசுது. 3 நட்சத்திரங்கள் எதை குறிச்சு பேசுதுன்னு சொன்னா தேவனுடைய 3 தன்மைகளை குறிச்சு பேசுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் 3 தன்மைகளை பத்தி பேசுது. அருமின் நட்சத்திரம்னு சொல்லி 7 நட்சத்திரங்கள் இருக்கு. 7 ஸ்டார்ஸ். அந்த 7 ஸ்டார்ஸ் என்றது 7 சபைக்கால தூதர்களை குறிச்சு பேசுது. இன்னொன்னு துருவ நட்சத்திரம் சொல்லப்படுது. அப்படின்னா சேம்பர் ஆஃப் த நார்த். அப்படின்னா துருவ நட்சத்திரம், நார்த் ஸ்டார், பிராக்சிமா சென்டவரின்னு சொல்லுவாங்க. துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரம் தான் நம்மளுக்கு எதை காட்டுது? வழி காட்டுறது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ காம்பஸ் கையில வச்சிருக்கீங்களா? கேம்பஸ். அந்த காம்பஸ்ல அந்த முள் எதை நோக்கி எப்பவுமே எதை சுட்டி காட்டும்? கேம்பஸ்ல பாத்திருக்கீங்களா இல்லைங்களா? கேம்பஸ்ல அந்த முள் எப்பொழுதுமே நார்த்தை சுட்டி காட்டும். எங்கேயாவது காட்டுல நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டோம்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த காலத்துல ஜிபிஎஸ் இருக்குது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? நார்த் ஸ்டார் காம்பஸ் வச்சிருப்பாங்க. அந்த காம்பஸ் முள் எந்த பக்கம் ஆடுதோ அதுதான் வடக்குன்னு பிடிச்சிப்பாங்க. வடக்குக்கு வலது பக்கம் இருக்குதுதான் கிழக்குன்றது கண்டுபிடிச்சிப்பாங்க. நைட் டைம்ல கடல் பிரயாணத்துல போறவங்களுக்கு. அப்போ நார்த் ஸ்டார் எப்பொழுதுமே மாறாது. மத்த எல்லா ஸ்டாரும் சுத்தி வேற இடத்துக்கு போவோம். அப்ப நார்த் ஸ்டாரை குறிச்சு சொல்லப்படுது. கிறிஸ்து தான் அந்த நார்த் ஸ்டாரா இருக்கிறார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில வழிவிலங்கு போகும்போது அந்த நார்த் ஸ்டாரை தொடர்ந்து வரணுன்ற தீர்க்கதரிசி. அப்ப இது எல்லா காரியத்தை குறிச்சு எந்த புஸ்தகம் பேசுதுன்னு சொன்னா யோபு புஸ்தகம் பேசுது. யோபு புஸ்தகம் பேசுது. அடுத்தது முக்கியமான விஷயம் பாருங்க. அதான் ஓரியன் பெல்ட். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. தொகுப்பில் 3 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அது 3 ராஜாக்களையும் 3 சகோதரிகளையும் குறிச்சு பேசுது. அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற தேவனோட 3 தன்மைகளை குறிச்சு என்ன பண்ணுது? பேசுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது அதுல 7 இடிகளை குறிச்சு பேசுது. இங்க பாருங்க, அதுக்குல கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளால் அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு சொன்னா எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய சுழல் வருது. எல்லாரும் ஓடி என்ன பண்றாங்க? பெரிய சுழல் வருது, ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. யோபு மட்டும் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த சுழல் மத்தியில தேவன் பேசுறார். பெரிய இடி சத்தம் வருது, அதான் பேசுறாரு. இப்போது புருஷனை போல இடை கட்டுக்கொள், உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்போ கான்வர்சேஷன் தேவனுக்கும் யோபுக்கும் மட்டும் நடக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. பெரும் சுழல்ல யோபு மாட்டிக்கொண்டுதான் அவங்க நினைக்கிறாங்க. இதான் நினைக்குது. அப்ப இது கீழே பாருங்க. அடுத்தது சோதனையை குறித்து பேசுது இந்த அதிகாரம். சோதனைன்றது என்ன?
பரீட்சைன்றது என்னன்னு சொல்றாரு. இங்கதான் சொல்றாரு, வசனம் சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் இந்த 10வது அதிகாரத்துல தான் பவுல் சொல்றாரு யோபு காலத்தில் நடந்த சோதனைக்கான எக்ஸ்பிளனேஷன் பவுல் சொல்றாரு. இந்த வசனம் வாசிக்கிற பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாக கடவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுவேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பரிபூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதான் சோதனைக்கான விஷயம். சோதனை கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் பாவத்தினால ஏதேன்ல இருக்கிற இச்சையில வீழ்ந்து போயிட்டான். அந்த இச்சைக்கான அந்த டெஸ்ட் தான் வருது. அது வரும்போது ஜெயிக்கிறதுக்கான பலனை தேவன் கொடுத்து அவனை மீட்டுக் கொள்றார். இதுதான் அதில் காணப்படுற ரகசியம். அடுத்தது பாருங்க, நீதிமானுக்கு வர்ற துன்பத்தை குறிச்சு. நீதிமானாக்கப்படுறது எப்படி? இந்த யோபு அடிக்கடி நீ வாட்சி அவனுக்கு தெரியாதுல, யோபு நான் நீதிமான் பேசிட்டே இருப்பார். என்ன சொல்றாரு? ஆனா நீங்க அங்க சொல்றாரு, யார் சொல்ற? எலிக்கு சொல்றாரு, எந்த மனுஷனும் தானா நீதிமான் கிடையாது, தேவன் தான் நீதிமான் ஆக்கிறவர். அது கீழே சொல்றாரு. அவர் எவர்களை ரோமர் 8:30-39 வசனம் வரைக்கும் சொல்லப்படுது பாருங்க. என்ன சொல்லப்படுது பாருங்க. அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அப்ப நீதிமான் ஆக்குறதுன்றது யாருதுங்க? இந்த ரகசியம் யோபுக்கு தெரியல. நான் நீதிமான் சொன்னாரு, ஆனா நீதிமான் ஆக்குறது யாரு? தேவன் தான்றத சொல்ல. அது கீழே பாருங்க. அது கீழே முக்கியமான விஷயம், தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இப்போ யோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனா அந்த 3 நபர்களும் என்ன பண்றாங்க? யோபுவ குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கான பதில தான் இங்க யார் பதில் சொல்றது? பவுல் எழுதுறாரு. தேவன் தான் நீதிமானாக்கிறவர். இந்த பதில் யாருக்குன்னு சொன்னா யோபுக்கு. குற்றம் சுமத்தின குற்றவாளிகளா இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றாரு. எலிபாஸ்க்கும் சோஃபாருக்கும் பில்தாத்துக்கு பதில் சொல்றாரு, நீங்க குற்றம் சாட்டுறாதீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் யோபுன்னு சொல்றாரு. அதான் இங்க பதில். கீழே பாருங்க. அடுத்து பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்கள் நீதிமானாக்குறவர். யோபுவ நீதிமானாக்குற தேவன் தான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர். யோபு கிட்ட பேசின அந்த உயிர் தழுதலை குறிச்சு இங்க யார் பேசுறது? யார் பேசுறா? பவுல் பேசுறார். பாருங்க, அவரே தேவன் வலது பாரத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. இது கீழே பாருங்க. அது கீழே முக்கியமான விஷயம், முக்கியமான பாயிண்ட் பேசுற யோபு முக்கியமான பாயிண்ட் பேசுற. உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம். யாருக்கு வந்த சோதனை இது? யோபுக்கு வந்தது. அடிக்கப்பட்டும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இது எல்லாமே யோபுல நீங்க பார்க்கலாம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. யார் வாழ்க்கையில நடந்துச்சு? யோபு வாழ்க்கையில. கரெக்டுங்களா? அதுக்கு உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் நீதிமானாக்கப்படுதலை குறிச்சு இருக்குது. ஒரு மனுஷன் தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை தெரிந்து கொள்ளப்படல குற்றம் சாட்டுகிறது சரியா தவறான்றதை குறிச்சு இருக்கிற ரகசியம். அடுத்தது, சிச்சைக்கான காரியம் என்ன? தேவன் ஏன் சிச்சிக்கிறார்? சிச்சை பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அடுத்த பாயிண்ட். அதுவும் யோபு புஸ்தகத்துல வருது. அந்த காரியத்தை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அன்றியும் என் மகனே, எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல இருக்குது, கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? இப்ப சிச்சையை குறிச்சு விஷயம் என்னன்றதை குறிச்சு இதே இடத்துல ஆல்பா ஏஜ் மெசேஞ்சர் என்ன பண்றாருங்க? எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்குள்ள பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது என்றால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நடந்திருக்க நம்மை பேக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லமா? அப்போ இந்த ரகசியம் தான் யோபு புரிந்து கொள்றாங்க.
என்ன புரிஞ்சு கொண்டார்? நான் காதினால் கேள்விப்பட்டேன், கண் காண்கிறது. தேவன் செய்ய நினைக்கிறதை மனுஷன் தடை செய்ய முடியாது. இந்த ஆன்சர் அங்க யோபு கிடைக்கல. ஆனா நான் அமைதியா இருக்கணும், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேவன் செய்யறார் அப்படின்றத மட்டும் நம்புறார் யோபு. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, தீர்க்கதரிசி சொல்ற அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள மட்டும் நான் வர பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட், பரீட்சிக்கப்படுதல் சோதிக்கப்படுதல்னா என்ன? கடைசியா நான் முடிக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையை சிறிது கவனிப்போம். யோபு ஒரு தீர்க்கதரிசி. நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்படி தீர்க்கதரிசின்னு சொன்னேன். அவர் என்ன உயிர்த்தெழுதலை கண்டு சொன்னார். மக்பேலாவோட உயிர்த்தெழுதல் இருக்கிறத குறித்து சொன்னார். அதே போல கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டு இயற்கைக்கு மேம்பட்ட தேர்ட் புல்ல ரிவீல் பண்றத சொன்னார். சொன்னாரா இல்லையா? இன்னொன்னு யோபு புஸ்தகத்துல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உயிர்த்தெழுதலும் பாடி சேஞ்சிங் ரெண்டும் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கு? 42 அதிகாரம் வரும்போது இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னங்க? எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி சொல்லலாம்? டைமென்ஷனல் சேஞ்ச் சொல்லலாம், இல்லைன்னா பாடி சேஞ்சிங் சொல்லலாம். கரெக்டுங்களா? யோபுக்கு என்ன நினைச்சு? யோபுக்கு என்ன நினைச்சீங்க? பாடி சேஞ்ச் நினைச்சு. யோபுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்க? உயிர்த்தெழுந்தாங்க. அப்போ கடைசியா நடக்க இருக்கிற எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தின் முன்னோட்டமா யோபு புஸ்தகம் காணப்படுது. 7 பிள்ளைகளும் 7 ஆண்களும் 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப அவங்க தேவன் என்ன பண்ணாங்கன்னா, வேறு 7 பேரை தரல, வேறு 14 பேரை தரல, வேறு 3 பேரை தரல, யார் போனாங்களோ அவங்களே திரும்ப கொடுத்தாரு. மீன்ஸ் அவங்க என்ன ஆயிருக்கணும்? அப்போ உயிர் தெளிந்திருக்கணும். அப்ப இந்த நாட்கள்ல ஒரு நாட்கள்ல உயிர் தெளிதல் நடக்க போகுது. அதே போல என்ன நடக்க போகுது? பாடி. அப்ப ரெண்டும் அந்த அதுக்கான செய்தி தான். அந்த உயிர் தெளிதலின் வல்லமை எதுக்குள்ள இருக்குதுன்னா 7 இடிகள்ல இருக்குது. அந்த இடியின் சத்தத்தை யார் கேட்டா? யோபு கேட்டார். லைனேஜ் புரியுதா உங்களுக்கு? சரி. இன்னொன்னு யோபு புஸ்தகத்துல அறிந்து கொள்ற இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். யோபு ஸ்பிரிச்சுவல் அமினிஷியால இருந்தார். யோபு ஆவிக்குரிய நினைவு விளைப்புல இருந்தார். எப்பொழுதுமே முத்திரைகள் தான் ஆவிக்குரிய நினைவு போக்குது. மீன்ஸ் நாம் யார், எங்கிருந்து வந்தோம் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் நாம் எங்க போறோம்ன்றதை புரிந்து கொள்ள முடியும். யோபு நாட்டிய அவர் நார்மலா கிழக்கத்திய புத்திர ஊத்ஸ் தேசத்துடைய அதிபதி கிடையாது. யோபு தேவன் உலகத்தோட சிந்தையின் பாகமா இருந்தார்ன்றத புரிந்து கொள்ளும் போது, யோபு யாருன்றதை புரிந்து கொள்ளும் போது தான் அவருடைய நிலை மாறுச்சு. கரெக்டா? அப்ப தேவன் 38 அதிகாரத்துல இருந்து அதுக்கு அந்த ரகசிய தேவன் ஓபன் பண்றார் யோபுக்கு. நீ யாரு, உலகத்தோட எங்க இருந்த? கரெக்டா? என்ன சொல்றது? 38 அதிகாரம் சொல்றது பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது. அப்ப எங்கே இருந்தான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாருன்னா யோபு அங்க இருந்திருக்கா இல்லையா? அப்போ யோபுக்கு அவர் யாருன்றதை எப்படி புரிஞ்சுக்கினாரு? நான் கிழக்கத்திய புத்திரத்துல ஊஸ் தேசத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரபுவா இருக்கிறேன், நான் தேவனுக்கு உத்தமனா உண்மார்கனா நடக்கிறேன், நான் ஒரு நீதிமான். இதான் யோபுக்கு தெரிஞ்சது. அப்ப இந்த ஆவிக்குரிய மனநிலையை போக்குறதுக்கு, உயிர் தழுதல் ரகசியத்தை அறியறதுக்கு, பாடி சேஞ்சிங் ரகசியத்தை அறியறதுக்கு, அருமின் நட்சத்திரத்தின் ரகசியத்தை அறியறதுக்கு, முதல் வேதாகமத்தை அறியறதுக்கு தேவன் இந்த சோதனைக்குள்ள நடத்துறார். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அமினிஷியாவை போக்குறதுக்கு என் வாழ்க்கையில சில சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. கரெக்டுங்களா? அப்போ யோபு புரிஞ்சிச்சு, நான் எங்கன்னு வந்தேன், பூமி அஸ்திபாரப்படுகிற போது அங்கே இருந்தேன்றத யோபு புரிஞ்சு கொள்ளும் போதுதான் பூமியில என்ன நடக்குது, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு. அதுக்கப்புறம் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதும் மாறுச்சு. அப்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் அம்னீசியாவை குறிச்ச ரகசியமும் அந்த புத்தகத்துல இருக்கு. இருக்குதா இல்லையா? பாருங்க, அது கீழே சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு. யோபுவை குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்னே எழுதப்பட்டது. இந்த மகத்தான ஆவிக்குரிய போர் சேவகனும் தீர்க்கதரிசியும் ஆகிய யோபு தன் காலத்தில் வல்லமை உள்ளவனாக விளங்கினான். அவன் நல்ல வளர்ப்பில் வளர்க்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை சேவித்தான் என்பதில் சந்தேகமில்லை. அவன் மிகவும் தீரமான வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தால் எல்லோரும் அவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அப்படின்னா பூமிக்குரிய நிலையில நல்லா வாழ்ந்தார். ஆனா யோபு பெற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள் என்ன இருக்குது? ஒரு சில நபர்கள் தேவனோட வார்த்தையில வளரும் போது அப்பதான் சோதனையின் கடவுகள், சோதனையின் கயிறுகளை மேல விழும். ஏன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கான ரகசியங்களே தேவன் அந்த மனுஷன் வெளிப்படுத்தும் சொல்லி யோபு கரெக்டா வாழ்ந்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க. அவன் கர்த்தரால் சோதிக்கப்படுதல் என்று அழைக்கும் அந்த கட்டத்தை அடைந்தான். நல்ல மனுஷன். அதான் சொன்னேன், நீ யோபு புஸ்தகம் இல்லாம இருந்தா நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருதுன்றத புரிஞ்சு கொண்டு இருக்க மாட்டோம் நம்ம. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஏன்னா யோபு புஸ்தகம் தான் சொல்றது நீதிமானுக்கும் துன்பம் வரும். வசனம் சொல்றான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். இந்த வார்த்தையே யோபு புஸ்தகத்துல வந்தது. யோபு புஸ்தகம் இல்லைன்னா அந்த வசனம் இருந்திருக்காது.
அந்த ரகசியங்களை வெளிப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, ஆனால் பரீட்சிக்கப்படுதல் என்னும் வார்த்தையை உபயோகிக்க விரும்புகிறேன். தீர்க்க சொல்றாரு, சோதனை அப்படின்னு சொல்ல மாட்டேன், டெம்ப்டேஷன் சொல்ல மாட்டேன், நான் டெஸ்டிஃபைட், சோதிக்கப்படுதல், அதாவது நிரூபிக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு உபயோகப்படுற சோதனையை குறித்து பேசுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பரீட்சிக்கப்படுதல் என்னும் வார்த்தையை உபயோகிக்க விரும்புகிறேன். உண்மையாக தேவனத்தில் சேரும் ஒவ்வொரு புத்திரனும் முதலில் பரீட்சிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட்டு பிள்ளை பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா யோபுவுடைய புத்திர சுவீகாரம் அங்கதான் இருக்குது. புத்திர சுவீகாரமே என்னங்க? புத்திர சுவீகாரம் அப்படின்றதே எதுல அடங்கி இருக்குன்னு சொன்னா ஜெயங்கொள்ளுதல் இருக்கு. ஜெயங்கொள்ளுதலுக்கு முன்னாடி பரீட்சை இருக்கு. யோபுக்கு 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 42ஆம் அதிகாரம் வரைக்கும் புத்திர சுவீகாரத்தின் காலம். கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? புத்திர சுவீகாரம் என்னங்க? ஒரு மனுஷன் ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தாலும் ராஜாவோட பதவியும் எல்லா இதையும் அனுபவிக்க முடியாது, அப்படின்னா ஆளுகை செய்ய முடியாது. அவன் ஒரு டியூட்டர் கீழே, ஒரு ஆசிரியன் கீழே வழிநடத்தப்பட்டு சோதனைக்கு உட்பட்டு எல்லா விதமான சோதனைகளை ஜெயிக்கும் போதுதான் ஒரு நாள் வரும்போது அவன் சுவீகார புத்திரனாக அந்த ஸ்தானத்துக்கு வந்து பதவிகளை அனுபவிக்க முடியும். அதே போல யோபு தேவனுடைய குமாரன் தான், நீதிமான் தான். ஆனா அவன் புத்திர சுவீகார புத்திரனா மாறும்படிக்கு தேவன் சோதனைக்குள்ள நடத்துறார். அவன் யோபு யார், நமக்குள்ள கேப்பபிலிட்டி என்னன்றது உணர்ந்து கொள்ளும்படிக்கு அந்த சோதனை நடத்துறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் 38ஆவது அதிகாரம் வரைக்கும், சரி 41ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னவா இருக்குது? புத்திர சுவீகாரத்தின் காலமா இருக்கு. பாருங்க, பிள்ளை பயிற்சி அளிக்க வேண்டும். அப்படி பயிற்சிக்கு கடினமாகும் போது அது கடினம் என்று நினைத்து அதுக்கு செவி கொடாமல் விட்டு விடும் போது நாம் வேசி பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, அது கீழே இது இந்த திருப்பதி சொல்றாரு, நாம் இப்போது பேசிக் கொண்டிருப்பது தமது பிள்ளையை ஸ்தானத்தில் பொருத்துவதை குறித்து. தேவன் யோபுவ ஸ்தானத்துல பொருத்துறதுக்கு. அப்ப புத்திர சுவீகாரம்ன்றது என்ன? ஸ்தானத்தில் பொருத்துவது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? ஒரு பெரிய சோதனை நடக்கணும். நம்ம வாழ்க்கையில பைனான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சபை பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை போராட்டமா இருக்கலாம், படிப்பை குறிச்சு இருக்கலாம். இது எல்லாத்துலயும் யோபு ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு வந்துட்டார். 2வது கட்டத்துல பிசாசு அதிகமா தாக்குறான். சரீரத்தை தொடும்போது, சரீர வியாதி வரும்போது அந்த இடத்துலதான் அந்த புத்திர சுவீகாரத்துடைய டெஸ்ட் அதிகமா மாறுது யோபுக்கு. அந்த இடத்துல ரகசியம் வெளிப்படுத்தப்படுது. அந்த இடத்துல பாடி சேஞ்சிங் மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்படுது, உயிர் தெழுதலுடைய மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்படுது. இதுக்கு முன்பதாக யோபுக்கு இன்னொரு மகத்தான ரகசியம் இருக்குது. யோபுல என்ன இருக்குன்னு சொன்னா, அது காலம் அந்த சரி ஆசாரியத்துவம் என்றது எந்த காலத்துல வந்துச்சு? மோசேக்கு தான் ஆசாரியத்துவம் வந்துச்சு. லேவி, அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி கோத்திரத்துல ஆசாரியத்துவம் வந்துச்சு. ஆனா யோபு தன் குடும்பத்துக்கு ஆசாரியனா தன்னுடைய 10 பிள்ளைகளுக்கு பலி செலுத்தினாரா இல்லையா? அப்ப அந்த காலத்துல குடும்ப தலைவனே குடும்பத்துக்கு ஆசாரியனா இருக்கிறான். நான் தான் சொன்னேன், உங்க குடும்ப தலைவன் தான். குடும்பத்துல இருக்கிற மனைவி ஏதாவது தவறு செஞ்சா தேவன் கணவன்கிட்ட கேட்பார், பிள்ளைகள் தவறு செஞ்சா கணவன்கிட்ட கேட்பார். ஒரு விசுவாசிகளுடைய நிலை குறைபாட்டுக்கு ஊழியக்காரனை கேட்பார். அதனாலதான் நான் அவ்வளவு பயபக்தியா உங்களுக்கு வழி நடத்துறேன். நீங்க எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள வளருன்னு சொல்லி வழி நடத்துறேன். ஏன்னா இந்த ஒரு இசிஎஃப் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளாகி உங்களை வழி நடத்துறதுக்கோ கொள்றதுக்கு தேவன் இங்க அவர் தான் தகப்பன். ஒரு வேலையால என்னை நியமித்திருக்கும் போது உங்களை சரியான வழி கொண்டு போறதுக்காக வார்த்தையை கொடுத்திருக்கும் போது உங்களை பத்தி என்னோட தேவன் கேட்பார். அதனாலதான் நான் சிக்ஷிக்கிறேன். ஒரு குடும்பம் தலைவனா இருக்கும் போது தலைவன் திறப்பில நிற்க வேண்டியவனா இருக்கிறான். அவனுக்கும் யோபு பலி செலுத்துறார் இல்லீங்களா? கரெக்டுங்களா? 7 நாள் 7 பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பார்ட்டி பண்றாங்க. 7 பிள்ளைகள் பார்ட்டி பண்றாங்க. அப்ப 7 பலிகள். இன்னும் சொல்லலாம், அவங்களுக்காக 7 ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டுச்சு. யாருக்காக? யாரும் யோபுடைய பிள்ளைகளுக்காக 7 ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் திரும்பவும் அவங்க உயிர் தழுதல கொண்டு வந்துச்சு. அப்ப யோபு ஒரு ஆசாரியன், குடும்பத்துக்கான ஆசாரியன். அப்ப இந்த குடும்பத்துக்கு ஆசாரியன் நீங்களா இருக்கிறீங்களா? நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்களா? இல்ல பிரதர் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப தேவன் யோபுடைய அந்த பலியை என்ன பண்ணல, தேவன் அப்படியே விட்டு கிடையாது. யோபுவின் பலியை அங்கீகரிச்சிருந்த விலைதான் பிள்ளைகள் ரிட்டர்ன் வந்தாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் யோபு புஸ்தகத்துல. இப்ப எகைன் சின்ன ரீகால் நான் முடிச்சிடுறேன். யோபுடைய புஸ்தகத்துல ரீகால் வந்துட்டு பார்க்கலாம். யோபு புஸ்தகம் என்ன இருக்குது? அது அநேக வார்த்தைகளை சொல்லலாம். அது பொயட் புத்தகமா இருந்தாலும் யோபு புஸ்தகம் என்னோட இன்னும் உங்களோட கூட அதிகமா தொடர்புடைய புஸ்தகமா இருக்கு. கரெக்டுங்களா? யோபு புஸ்தகத்துல எதை புரிஞ்சுக்கலாம்? ஆவிக்குரிய அமினிஷியா போகுது. நான்
யாரா இருக்கிற, எங்கிருந்து வந்த, எங்க இருக்கிற, எங்க போறன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா யோபு எங்க இருந்தாரு? வெறும் ஊத்ஸ் தேசத்துடைய பிரபு கிடையாது. அவரு வானம் பூமி அஸ்திபாரப்படும் போது அங்கே இருந்தார். தேவபுத்திரனா யோபு அங்க இருந்தார். பூமியில சோதனைக்காக இங்க வந்திருக்கிறார். திரும்ப பாடி சேஞ்ச் ஆகி திரும்ப அந்த தேசத்துக்குள்ள போறாருன்றது யோபு அறிந்து கொண்டார். சோதனை ஏன் வந்துச்சு, வருது, நீதிமானுக்கு வர துன்பம் என்னன்றதை குறிச்சு அறிந்துக்கிறார். அது சொந்த நீதியை குறிச்சு, சொந்த நீதியை குறிச்சு பேசக்கூடாதுன்றதை அறிஞ்சு கொள்றார். அங்க தனக்கு ஒரு இடைநிற்றல் பர்சன், மத்தியஸ்தர் வேணும்ன்றதை குறிச்சு பேசுறார். எளிவு ஏற்படுற கேள்விகளை யோபு குறிச்ச மாற்றத்தை கொண்டு வருது. ஒரு கூட இருக்கிற சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்றதை குறிச்சு பேசுது. ஒரு லீகலிஸ்ட் பார்வை, நியாயப்பிரமாண பார்வை எப்படி குற்றப்படுத்துறதை குறிச்சு பேசுது. தேவன் ஒரு மனுஷனை எப்படி நம்புறார், அந்த நம்பிக்கையின் விளைவுதான் அந்த சோதனை பரீட்சைன்றதை குறிச்சு பேசுது. தேவன் எப்படி 7 இடிகள் மூலமா யோபு கூட பேசினார், அது எப்படி யோபுக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் பாடி சேஞ்சிங் ஃபெய்த்தை கொடுத்துச்சு. யோபு பாடி சேஞ்சிங் ஃபெய்த்தை கொடுத்துச்சா இல்லையா? யோபு பாடி சேஞ்ச் ஆச்சா இல்லையா? அப்ப இத்தனை எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சாம்பல் குழியில, ஆஷ் பிட்ல நடக்குது, சாம்பல் குழியில நடக்குது. அப்ப ஒருவேளை நீங்க அந்த சாம்பல் குழியில இருக்கலாம். அந்த சாம்பல் குழி உங்களுக்கு உங்க சோதனை உங்களுக்கு சாம்பல் குழியா இருக்கலாம். அந்த இடத்துல இருந்தா என்ன இருக்குது? சாம்பல் குழி எதுக்கு அடையாளமா இருக்குது? சாம்பல் குழி, சாம்பல் எதுங்க இல்லங்க. சாம்பல் குழின்றது எதுவுமே இல்ல, எல்லாம் மண் அப்படின்றதுக்கு. தூசி குப்பைமா இருக்குது. உலகத்துல எப்பேற்பட்ட காரியங்களும் என்ன இருக்குது? தூசியும் குப்பையுமா இருக்குதுன்றதை காட்டுது. அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்துட்டார், விசுவாசியை கொண்டு வந்து சாம்பல் குழியிலிருந்து எல்லா ரகசியங்களை கொடுக்குறாரு. சில நேரம் வாழ்க்கையில் இருக்கிற சோதனையாகிய சாம்பல் குழியிலிருந்து தேவன் எல்லாத்தையும் எல்லா 7 முத்திரைகளை திறக்கிறாங்க வாழ்க்கையில. யோபுக்கு திறந்த 7வது முத்திரை என்னங்க? 38 அதிகாரத்துல தேவன் இறங்கி வந்தது. 7வது முத்திரை காணப்படுச்சா? தேவன் இறங்கி வரும்போது தான் என்னங்க? மிஸ்ட்ரி ஓபன் ஆகுது. 7 சீல்ஸ் மிஸ்ட்ரி யோபுக்கு ஓபன் ஆகுதா? அதனால பாடி சேஞ்சிங் மிஸ்ட்ரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா யோபுக்கு போகுது. 7 இடியில தேவன் பேசுறாரு, யோபு கிட்ட பேசுறாரா இல்லையா? அப்புறம் ஸ்டார்ஸ குறிச்சு ரகசியங்கள் யோபுக்கு தெரியுது. மக்டேலாவுடைய ரகசியம் யோபுக்கு தெரியுது. தெரியுதா இல்லைங்களா? இது எல்லாம் தான் யோபு புஸ்தகத்தை குறிச்சு இருக்குது. யோபு புஸ்தகத்தை நீ தியானம் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது. யோபு புஸ்தகத்துல வான ராசிகளை குறிச்சு இருக்குது. யோபு புஸ்தகத்துல முதல் வேதாகமத்தை குறிச்சு இருக்குது. இதெல்லாம் தான் வரும் காலங்கள்ல நான் பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடலாம், கண்களை மூச்சு இருதை தாழ்த்தலாம், எல்லா கண்கள் மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. யாரும் இல்லப்பா ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನನ್ನ ಜೀವಿತದಿ, ನಿನ್ನನ್ನೇ ನಂಬುವೆವು ಏಸಪ್ಪ. ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನಮ್ಮ ಜೀವಿತದಿ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬುವೆವು ಏಸಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆವು, ನಿಮ್ಮಂತೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆವು, ನಿಮ್ಮಂತೆ ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ. எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி கர்த்தாவே. நாங்கள் யோபு புஸ்தகத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம்.
எங்கள் பகுதி அதுல எங்க இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். அநேக விதமான காரியங்களை, ரகசியங்களை குறிச்சும், எங்களுக்கு வருகிற பரீட்சைகளை குறிச்சும், நாங்கள் சோர்ந்து போகிறதை குறிச்சும், எங்களுக்கு வருகிற எதிர்க்கணையான கேள்விகளை குறிச்சும் நாங்கள் பார்த்தோம். அதே போல ராஜா, எங்களுக்காய் ஒரு எலிகுவை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த நாளை இறங்கி வந்து ரகசியங்களை வெளிப்படுத்தி தந்த தெய்வங்களுக்காக நன்றி. இந்த செய்தி, இந்த புத்தகமானது எங்களுக்குரிய ஆவிக்குரிய அமினிஷியாவை போகுகிறது. நாங்கள் எங்கிருந்தோம், எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்க போகிறோம், எங்க இருக்கிறோம் என்பதை உணர செய்த தெய்வங்களுக்காக நன்றி ராஜா. ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், இந்த குடும்பங்கள் யாராவதும் யோபுடைய நிலையில் இருக்குமானால், தாங்கள் வாழ்விலே இருக்கிற கேள்விக்கு பதில் இல்லை என்றால், அப்பா இந்த செய்தியானது கேட்கும் போதே பதில் கிடைக்கட்டும். அப்பா உங்களுக்குள்ள விசுவாச உள்வலா இருக்கட்டும். உங்களுடைய சுயாதிபத்தியத்தை கேள்வி கேட்கக்கூடாதபடிக்கு நீர் வைத்த வழியில ஓட கிருபையை கொட்டி கொடுங்க. இந்த பரீட்சையில ஜெயிக்க ஏதுவான பலத்தை தாருங்க ராஜா. எங்களை தலைமட்டமா தாழ்த்திருக்கிறோம். வருகிற ஒரு விசுவாச குடும்பங்களுக்காய் நன்றி ராஜா. அவர்களுக்கு வார்த்தைக்கு ஏனோ தானா என்று கேட்காதபடிக்கு அப்ப ஆழமாய் வார்த்தையில கேட்டு வேறு ஒன்றி நிற்க கிருபைங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சிறிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. பலப்படுத்துங்க. இன்னும் எதிர்காலங்களில் வார்த்தையில தரித்து நிற்க கிருபைங்க. வீட்டில் இருக்கிற பைனான்சியல் காரியங்களை, பொருளாதார தேவைகளை சந்திங்க. அப்பா நீர் தான் வியாதிகளை, கண்ணீரை, வேதனை குடும்பங்களை அகற்றுங்க ராஜா. இன்னுமாய் வார்த்தையை ஆழமாய் புரிந்து கொள்கிற இல்ல விசுவாசிக்கிற தன்மைகளை கூட்டி கொடுங்க. என்னை தரமிட்டுமாய் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஐயா. அப்பா இந்த ஊழியத்துக்கு இன்னும் அதிகமான உத்தமத்தை கூட்டி கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் இன்னுமாய் நடக்க போற ஆராதனைகளுக்காக நன்றி ராஜா. இந்த செய்தி ஆன்லைன்ல கேட்கிற சகோதர சகோதரிகளுக்காக நன்றி ராஜா. இன்னும் இந்த ஊழியம் அதிகமா உத்தமத்தோடு நடக்க கிருபைங்க. வல்லமையான பிரகாசிக்கட்ட ராஜா. இங்க இந்த கூட்டத்துக்கு இருக்கிற மீதமான வித்துக்களை கொண்டு வந்து சேர்த்தல்லுங்க. இந்த வார்த்தையானது எங்கள் ஜீவியத்தின் மூலம் வெளிப்படுத்துற ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. யோபுக்கு இடிகளை வெளிப்படுத்தின தேவன் எங்களுக்கும் அந்த இடிகளை வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசத்துக்கு ஏதுவாக எங்களை நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், சந்தோஷ, சமாதானம், ஆசீர்வாதங்கள், வெளிப்பாடுகள் என்னோடும் எங்களோடும் இன்றும் என்றும் நித்தியம் வரைக்கும் தங்கி தாபரிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.